கொண்டது. ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எல்லாமே. ஆரூரன் என்பது சுந்தரருடைய பேர் என்னது? ஆரூரர் தன்னைத்தானே சொல்லி கொண்டது. எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே. அடுத்த பதிகத்துக்கு போக போகிறோம். பதிகை எண் 2, பதிக வரலாறு. திரு எதிர்கொள்பாடி. இறைவன் ஐராவதேஸ்வரர், இறைவி மலர்குழல் நாயகி ஸ்ரீ சுகந்த குந்தளாம்பிகை, தீர்த்தம் காவிரி, தலவிருட்சம் நறுவிலி. இன்றைக்கி 2 பதிகமாவது நிறைவு பண்ணிடுவோம். இன்றைக்கி திருமந்திரம் எடுப்போம். தேவாரம் நிறைவு பண்ண பிறகு நான் வருவேன். நீங்கள் கிளம்பி போயிடாங்க, நான் வந்த பிறகு போங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அனுப்பிடுறோம். கனியூர்காரங்களுக்கு சலுகை, அவங்க பஸ்ஸை விட்டுறாதீங்க, ஏன்னா சிரமம். கனியூர்காரங்க பஸ்ஸை விட்டுறாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு கிளம்பிடாதீங்க. ஒரு மண்டபத்தை இவ்வளோ பெரிய மண்டபம் கிடச்சிருக்குது, கூட ஒரு அரை மணி நேரம் படிக்கிறதுனால எதுவும் ஆயிராது. நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவேன். நான் சொன்ன பிறகு போங்க, சரியா? இந்த திருமந்திரம் முடிப்போம். இதெல்லாம் முடிக்க முடியுதோ முடிச்சிடலாம். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடலாம் ஏப்ரல் மேலே என்னெல்லாம் தான் போட போகிறீங்க? ஆமாம். சுந்தரர் கானாட்டு முள்ளூர் வழியில் போயிட்டுருக்கும்போது இறைவன் காட்சி கொடுக்குறாரு. இந்த பதிகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு, நிலையாமை. ஃபுல்லாக நிலையாமை. புரியுதா? பார்க்கலாம். மத்த யானை, மதம் பிடித்த யானைன்னு அர்த்தம். மதம் கொண்ட யானை. மன்னர் சூழ வருவீர்கள். மதம் பிடித்த யானைகள் எல்லாம் வரும்படியாக மன்னர்கள் எல்லாம் நீங்கள் வர்றீங்க. மன்னர்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் இது பாடப்பட்டிருக்குது. பேரரசர்கள் சிற்றரசர்கள் சூழ வரலாம், அல்லது யானை சூழ மன்னன் வரலாம். என்னமோ ஒன்று, யானை வருது, மன்னர்கள் வர்றாங்க. இதுபோல் கான்செப்டில் சித்தியாரில் ஒரு பாட்டே இருக்குது. அதாவது யானையில் வருவாங்க, சந்தனம் பூசியிருப்பாங்க, பிணம் மாதிரி கிடப்பாங்கன்னு பாடியிருக்கிறாரு. சித்தியாரில் ஒரு பாடலே இருக்குது. 160 அதை ஒட்டி வரும். 2ஆம் நூற்பா முடிகிற இடத்துல வரும். இதே மாதிரி ஒரு பாட்டு சிவஞான சித்தியாரில் இருக்கு. வருவீர்கள் செத்த போதில் ஆரும் இல்லை. நேரடியாக சொல்லிட்டார். செத்த போது யாருமே கிடையாது. எவ்வளோ அழகாக பாடிட்டார். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறையும் கூத்தனாலால் நமக்கு உற்றார் ஆருளரோ. சரிதானா? அந்த கண்ணதாசன் சொன்னார்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே வெளி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே விம்மி விம்மி இரு கைத்தலும் மேல் வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. பட்டினத்தார் சொல்கிறார். அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, செல்வம் செல்வாக்கு எல்லாம் வீடோட சரி. அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டி வெளி அம்பொழுக மெத்திய மாதரு வீதி மட்டை. சார் வாங்க. உடனே கிளம்புறாங்களா இருக்கிறாங்களா? சரி, அப்போது சேர் எடுத்து போட்டு உட்காருங்க, சரியா? சிவாங்க வாங்க. அந்த வீட்டில் உணவு எத்தனை சொல்லியிருக்குன்னு கேட்டு கூட சொல்லணும்னா சொல்லிடுங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அது பார்த்துக்கிடுங்க. என்ன சொன்னோம்? அத்தமும் வாழ்வும் அகத்தொட்டு வெளி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டை. இப்போல்லாம் வீதியெல்லாம் கிடையாது, எல்லாம் போய் சொகுசாக உட்காந்துக்கிடுறாங்க. மின்மயானத்தில் போய் அழகாக வரிசை கட்டி உட்காந்துடுறாங்க. விம்மி விம்மி மெத்திய மாந்தரும். ஏன் பெண்கள் மயானத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? அந்த காலத்தில் அந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்தது. மனைவியும் கூட போய் எதில் ஏறிடக்கூடாது. அது ஒரு முக்கிய காரணம். நிறைய காரணத்தில் அது ஒரு காரணம். அந்த காலத்தில் இவங்களும் அந்த நெருப்பில் போய் டக்குனு குதிச்சிருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வீதி மட்டை விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்தாடும் ஐந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை. நம்ம செய்த புண்ணியமும் பாவமும் யார் கூடவே வரும்? நம்ம கூடவே வரும். இது பட்டினத்தார் பாடினார். கண்ணதாசன் வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோன்னார். இதில் ஒரு அழகு இருக்குது. கண்ணதாசன்கிட்ட கேட்டாங்களா, பட்டினத்தாரை காப்பி அடித்து தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறீங்க, அப்போ அவர் புண்ணிய பாவம் கடைசி வரைக்கும் வரும்னு சொன்னார்ல, நீங்களும் அதே மாதிரி ஏன் சொல்லலைன்னாராம். சினிமா பார்க்குறவனுக்கு அவ்வளவு போதுன்னாராம். யார்? கண்ணதாசன் சொன்னார். சினிமா பார்க்குறவனுக்கு புண்ணியம் ஏது பாவம் ஏது, கடைசி வரை யாரோ. அது உடையது. என்னது அப்பர் சுவாமிகள் சொன்னோம்ல, என்ன பதிகம்? அந்த அங்கமாலையிலிருந்து சொன்னோம்ல, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறையும் கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளர். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமீன். மனசில் பதிய வச்சுக்கிடுங்கிறார். எவ்வளவு பயங்கரமான வரி பாருங்க. இதெல்லாம் நமக்கு சாதாரணம். நமக்கு தேவார சிலபஸ் அவ்வளோதானே. படிப்போம், பாடுவோம், அதோட விட்டுருவோம். ஆனால் எவ்வளோ பயங்கரமான வரி பாருங்க. சிந்தையில் வைமீன்கள்
வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம். அதாவது சிந்தையில் வைமீன்கள், அந்த வச்சிருக்கிறீங்களா அந்த கான்செப்டை எந்த வகையிலையும் மறந்துடாதீங்க, மாற்ற வேண்டாம், அதை மாற்றாதீங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே நிலையானது தான். மகள் எவ்வளோ பாசமாக இருக்குது, மகன் எவ்வளோ பேத்தியெல்லாம் எவ்வளோ தாத்தா தாத்தான்னு சொல்லுது, அப்படியெல்லாம் எல்லாம் சும்மா இது ஞானிகள் புலம்புறது அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது, புரியுதா? ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே, பட்டினத்தார் சொல்கிறார். நான் கல்லூரி படிக்கும்போது மனப்பாடம் பண்ண பாட்டு இதெல்லாம். ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, என்ன பேர் வச்சுட்டாங்களா? அவர் பேர் எடுத்துட்டாங்களா? எத்தனை மணிக்கு சார் எடுக்கிறாங்க கேட்குறானல்ல, எத்தனை மணிக்கு வருது பாடி வருது, உயர்தினை என்ன ஆயிற்று, அக்னி ஆயிற்று. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. இப்படி பட்டினத்தார் அந்த நிலையாமையை பாடுறார். அதைத்தான் வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் வாருங்கள் மனத்தீரே அத்தர்கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடையும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கடமை தான் சொல்கிறேன். சரியை செய்ய கிரியை செய்ய யோகம் செய்யன்னு கூட சொல்லலை. நம் தந்தையாகிய சிவபெருமான் இருக்கிற எதிர்கொள்பாடிங்கிற கோயிலுக்கு போன்னு தான் சொல்கிறேங்கிறார். அந்த கோயிலுக்கு போங்க, நிலையாமையை உணருங்க, கோயிலுக்கு போங்க. இன்றைக்கி ஒரு செய்தியை கற்றுக்கிடுவோமா? கோயிலுக்கு நம்ம அதிகமாக போனால் நாம் நிலையாமையை உணர்ந்திருக்கிறோன்னு அர்த்தம். கோயிலுக்கு போக போக அந்த நிலையாமை ஏற்படும் போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நிலையாமை நமக்கு ஏற்படும் போது யாரே பாதுகாப்பாக இருப்பா? இறைவனே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே, தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு, டேட் ஆஃப் பர்த்துன்னு ஒன்று இருந்தால் டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும். என்ன நம்மகிட்ட கேட்காம இருக்கிறான்? பேங்கில் லோன் கேட்கும்போது டேட் ஆஃப் பர்த்து கேட்குறான், டேட் ஆஃப் டெத் எழுதுங்கன்னு கேட்குறதில்ல. தெரிஞ்சு சாமியை அதை சொல்லலைன்னா லோன் தரமாட்டான். தெரிஞ்சதுன்னா சாமி என்ன தரமாட்டார், லோன் தரமாட்டார். பஸ்ஸிலேயே டிக்கெட் போடுறோம். இப்போ நேற்று டிவியில் காட்டுற தொழுகை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரியவர் இறந்துட்டார். பள்ளிவாசலில் தொழுகை பண்ண இறந்துட்டார். டிக்கெட்டில் டேட் ஆஃப் பர்த்து கேட்குறதா வச்சுக்கிடுவோம். டேட் ஆஃப் டெத்துன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன், பஸ்ஸில் போக செத்துருவானா டிக்கெட் தர மாட்டான். சாமி எதை மறைச்சி வச்சுருக்கிறாரு? லோனே கிடையாது. அவன் என்ன சொல்ல வர்றான்? எப்போ வேணாலும் செத்துருவான்னு சொல்ல வர்றான். ஒரு இதா கிடையாது. அவன் வீட்டுக்கு வயசு என்னன்னு கேட்குறான். பேங்க்கு போனால் வீட்டுக்கு வயசு என்னன்னு கேட்குறான். சார், வாழ்க்கை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சுற்றி நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் நம்ம மயங்குறோம். ஆனால் ஞானிகள் இப்படி பாடுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயம். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரமான வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைங்கிறது என்னது தான்? ஒரு துயரம் தான். நமக்கு அந்த துயரமே இன்பமாக பழகிட்டு. அதாவது ஒரு சம்பிரதாயம், கணவன் மனைவி மருமகள் நல்லா இருக்காங்களா, பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு நமக்கு சொல்ல பிடிக்காது. அப்போ மருமகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை பையனுக்கு. பேரன் நல்லா இருக்கானா? பேரன் இல்லைன்னு சொல்ல முடியாது சம்பிரதாயத்துக்கு. பேரன் நல்லா இருக்கிறான், ஒரு பேரன் இருக்கிறான், ஒரு பேத்தி இருக்குது. நம்ம சமுதாயத்துக்காகவே பயந்து பயந்து வாழ்ந்து என்ன வாழ்க்கையில் தான் அழுந்துரும், துயரத்துக்குள்ளே தான் அழுந்துரும். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே இடியாப்பம் பண்ணி கொள்ளுகிறோம். ஏற்கனவே இடியாப்ப சிக்கல், மீண்டும் மீண்டும் என்ன சிக்கல்? மீண்டும் மீண்டும் இடியாப்ப சிக்கல். புறப்பட்டார் அவர். சரி, ஓகே ஓகே. சாப்பாடு சரியாக இருக்குமா? சரி, ஓகே ஓகே, சரி. அப்போது துயர மனை வாழ்க்கை, இதில் ஒரு கான்செப்ட் எடுத்துடுங்க. இல்லற வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல இன்பமானது அல்ல. துன்பமானது நமக்கு இன்பமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு, நமக்கு அது இன்பமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. உண்மையில் எதுதான் அது? துன்பந்தான். அந்த சுவாமி சிவானந்தா சொல்லுவார், இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், வானத்தில் எப்போதோ ஒரு மின்னல் போல ஏதோ ஒரு நேரம் இன்பம் வருகிறது, பெரும்பாலும் என்னதான் வருகிறது? துன்பம்தான் வருகிறது அப்படிம்பார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நம்ம டீ கடையில் டீ குடிக்கிறதுக்கும் இறந்த வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறாரு. டீ கடையில் அழாமல் டீ குடிக்கிறோம், இறந்த வீட்டில் அழுது கொண்டே டீயை குடிக்கிறோம். ஆனால் எதை நிறுத்துறதில்லை? டீ குடிக்கிறது நிறுத்துறதில்லை. ஒரு காலத்தில் நானெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது 16 நாளைக்கு எதுவுமே திங்க விட மாட்டாங்க, பரட்டை மாதிரி அலைவாங்க. நானெல்லாம் பார்த்துருக்குறேன், நானெல்லாம் பரட்டை மாதிரி அலைஞ்சிருக்கிறேன். எண்ணெய் தேய்க்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. இப்போ இங்கே ஒரு பக்கம் டெட் பாடியை வச்சுட்டு அந்த பக்கம் காமெடி சோறுக்கு அந்த பக்கம் சோறு தின்னுட்டு இருக்கேன், சாப்பிட்டு வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறான் நம்ம ஆள். அதில் டேஸ்ட் வேறு பார்க்குறானுவ, சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குது, எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குறானுங்க. அதுக்கு பிறகு தான் விருந்தே வைக்கிறான். எப்போ சாகுவாருன்னு இருந்திருப்பான ஒரு வேளை.
ஆமாம். அதனால தான் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. துயரமான மன வாழ்க்கை என்னது? துயர வாழ்க்கை. மனை வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிறது நம்ம மகிழ்ச்சி நினைக்கிறோம். அது நம்மை நாமே பந்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, கெட்டி மேளம்னு அடிக்கிறாங்கல்ல, அப்போ எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, அந்த கெட்டி மேள ஓசையோடு சொல்லிப்பார், மாட்டிக்கிட்டான், கெட்டி மேளம் மாட்டிக்கிட்டான். அப்படி எங்கள் கிராமத்தில். திருநெல்வேலியில் நம்ம புத்தகத்தில் படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும். திருநெல்வேலிக்கு தனிச்சிறப்பு என்னென்னா, 2 மணி நேரம் புத்தகத்தை படிக்கிறத அவன் வாழ்ந்து காட்டிடுவான். ஏன்னா அவ்வளவு வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு மண் அது. இந்த ஊரில் நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 நிமிஷம்னா அங்கே 10 மணி நேரம் ஆகும். போராடி தான் எங்கே வாழணும்? திருநெல்வேலியில் வாழணும். அதனால் அவனுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறதுனால வாழ நிறைய கற்பிப்பாங்க. துயரம் மனை வாழ்க்கை. மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே. மாற்றம் உண்டேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல மாற்றம் என்ற சொல்லுக்கு பேசுதல்னு அர்த்தம். பேசுதல். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம்னா பேசுதல் என்று பொருள். சொற்கள் மாற்றம். அதாவது இந்த வாழ்க்கை சார்ந்த சொற்கள் எல்லாத்துலேயுமே வஞ்சனை இருக்கிறதுங்கிறார். வஞ்சனை இருக்கிறது. இப்போது ஒரு கணவன் மனைவிட்ட என்ன சொல்கிறாரு? உனக்காக தான் நான் வாழ்கிறேன், நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்கிறாரு. மனைவி என்ன சொல்லுது? உனக்காக தான் வாழ்கிறேன், நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்கிறாரு. ஆனால் அதற்கு மாறாக ஏதாவது நடந்துட்டால் என்ன நடந்துருது? ஒன்றும் கிடையாது. அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்துட்டு வர்றதுக்குள்ளேயே அவர் பயன்படுத்தின பொருளெல்லாம் அள்ளி வீசி வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி தின்னுடுறானுங்களே. அப்புறம் இதில் என்ன இருக்குது? என்ன சொல்கிறீங்க? அந்த வார்த்தைகள் எல்லாம் எதாக போய்விடுகிறது? வஞ்சம் நிறைந்ததாக, பயனற்றதாக போய்விடுகிறது. ராமாயணத்தில் ராவணனுடைய மனைவி பேர் என்னது? மண்டோதரி. வாலியுடைய மனைவி பேர் தாரை. தாரை சொல்கிறா, வாலி நமக்கு ஈருடல் ஓர் உயிர் என்பாய். அரக்கி சொல்கிறாங்க, நமக்கு குரங்கு, நமக்கு ஈருடல் ஓர் உயிர் என்பாய். அது உண்மை என்றால் உன் உடம்பு அழியும் போது என் உடம்பு அழிந்திருக்க வேண்டுமே. நம் இருவருக்கும் ஒரே உயிர் என்றால் நான் உயிரோடு இருக்கும்போது நீனும் உயிரோடு இருக்க வேண்டுமே. அப்படி வாதாடுவா. அப்படியெல்லாம் குரங்கு கூட்டத்தில் கூட ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சராசரி மனித வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணம். நாங்கள் ஒரு பெரிய சிவனடியார் இறந்துட்டார் ஒரு ஊரில். நாங்கள் முதல் நாள் போய் பார்க்குறோம். இவர் செல்வராஜெலாம் வந்தார், நான் போயிருந்தேன். நான் நிறைய நேரம் இருக்க முடியல, அவர் இருந்தார். எனக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாதனால ஒரு உறுத்தல் ஆயிற்று. 2வது ஒரு தடவை கார் எடுத்துகிட்டு, சிவா வந்தீங்களா? சக்தி, நான், ஆமாம் நீங்கள் வந்தீங்களா? சக்தி, நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அதே உறவினர்கள் இருக்கிறாங்க. சிச்சுவேஷன் மாறிட்டு. சிச்சுவேஷன் எப்படி மாறிட்டுன்னா, சொத்து பத்திரம், இருப்பு, பேங்க் டெபாசிட்டு, அடுத்த வருமானம், அடுத்த மாதம் சம்பளம், அடுத்த மாதம் என்ன வேலை, இது காலத்தின் கட்டாயம். புரியுதா? சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உட்காந்து என்ன செய்துட்டு இருக்க முடியாது, காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. அடுத்து வயிற்றுக்கு என்னது, பிழைப்புக்கு என்னங்கிறத பார்க்கணும். உண்டா இல்லையா? அதைத்தான் மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே. நீட்டார் ஏற்றார். அந்த நீட்டாருங்கிறது குருவுக்கான குறிப்பு சொல். திருநீட்டை பூசியவன் அர்த்தம் அந்த இடத்துல. ஏற்றார்னா இடபவாகனன், நீலகண்டர். சிவபெருமானுடைய பெயரில் டாப் நேம் ஒரு 5ல் நீலகண்டன்கிறது ரொம்ப டாப்பான நேம். 5 எழுத்துக்கு சமமான பேர் எது? நீலகண்டன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் தம்பிரான் சுவாமிகள் ஃபோன் பண்ணால் திருநீலகண்டம் அப்படி தான் பேசுவாங்க. 5 எழுத்துலாம் சொல்ல மாட்டாங்க. திருநீலகண்டம் அப்படிம்பாங்க. நீலகண்டம். ஏன்னா திருநீலகண்ட நாயனார் எல்லாத்தையும் திறந்தார். புரியுதா? திறந்ததுனால அதை எடுத்துக்கிடுவாங்க அவங்க. அதனால் அதை துறவு, இது பற்றற்ற நிலை பேசுகிறதுனால நீலகண்டம் வருது. உங்களுக்கு துறவில் அதிக ஆர்வம் இருந்தால் எந்த நாமத்தை சொல்லணும்? திருநீலகண்டன் திருவடி போற்றி, திருநீலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி, அது சொல்லணும். நீட்டார் ஏற்றார் நீலகண்டர் நிறைபுனல் நீள் சடை மேல். கங்கை வச்சிருக்கிறாரு, நீண்ட சடை இருக்கிறாரு. ஏற்றார் கோயில் எதிர்கொள் பாடி. அந்த நீர் சடைமேல் ஏற்றார்னு சேர்த்து சொல்லணும். நீர் சடைமேல் ஏற்றார் என்று சேர்த்து சொல்லணும். கங்கையை சடையில் ஏற்றி கொண்டவன். கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே, அந்த தலத்துக்கு நம்ம போய் சேருவோம். நிலையாமைய கொத்து கொத்தா சொல்கிறாரு. ஆனால் சாதனம் ஒன்று தான் சொல்கிறார். எந்த ஊருக்கு போய் சேரு? எதிர்கொள் பாடிக்கு போன்னு தான் சொன்னார். வேறு ஒன்றும் சொல்லலை. பூ பறித்து வெயி பாடுன்னு கூட சொல்லலை.
அவர் சொன்னதுக்காண்டியாவது ஒரு தடவை எங்கே போடணும், எதிர்கொள் பாடி போகணும். செடிகொள் ஆக்கை, இந்த இடத்துல செடிங்கிறது வினையை குறிக்கும். ஏற்கனவே ஆற்றை வர்ணிக்கும் போது ஒரு செடி வந்தது, அது அப்படியே செடி. இது செடிங்கிறது வினை, செடியாய வல்வினை. இந்த கிராமங்களில் வந்து பசுமாடு ஈனுச்சுதுன்னா அந்த குட்டி போட்ட பிறகு அதனுடைய உடம்புலேருந்து நிறைய கழிவுகள் கீழே விடும். அதையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பையில் எடுத்து மரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க. எதனால்? காக்காய் துங்கம் ஒன்று வேறு, நாய் துங்க 2 வேறு. எந்த மரத்தில் கட்டுவாங்க? அதுதான் முக்கியம். கள்ளியில் கட்டுவாங்க, பால் நல்லா தரணும்னு. ரொம்ப ஆபத்து என்னென்னா, நான் விவசாயிங்கிறதுனால சொல்கிறேன், கன்றுக்குட்டி போட்ட உடனேயே அதை 2 அடி கயிறில் தான் கட்டுவாங்க மாட்டை. ஏன்னா அதுவே தின்னுவிடும், மறந்துடாதீங்க. எதுவே சாப்பிட்றோம், அது திருந்ததுன்னா பால் தராது. அது விஷமாக மாறி எதை தராது, பால் கொடுக்காது. கண்டுக்குட்டி போட்டவுடனே மாட்டை 2 அடி கயிறில் கட்டிடுவாங்க. மாடு திரும்பவே முடியாது. அது போட்டாலும் போய் அப்படி டைரெக்ஷன் மாற்றி போய் எடுக்க முடியாது. அதுவே அதை எடுத்து சாப்பிட்றோம். அது பக்கத்துலேயே உட்காந்து, நாங்கள்லாம் உட்காந்துருந்ததுனால சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்களையெல்லாம் உட்கார வச்சுருப்பார். போட்ட உடனே சொல்லுடா அப்படிம்பாரு, நஞ்சு. அதுக்கு கிராமத்தில் என்ன பேருனா செடி. எங்கள் ஊரில் பேர் செடி. செத்தை, செடி செத்தை, சரியா? எங்கள் ஊரில் அதுக்கு பேர் செடி. செடினா என்னதுன்னா அது அது ஒரு ஆபத்தானது, குற்றமுடையதுங்கிற பொருள், நஞ்சுங்கிற பொருள். செடிகுள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை வீழாமுன். இந்த எத்தனாவது முன்னம்? சென்று சென்றுனா, சென்று சென்றுங்கிறதுக்கு பொருள் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து, அங்கே பொருள் வேறு. இப்போ பொருள் பதிஞ்சு விட்டுருக்கிறேன். சென்று சென்றுனா உலகியலில் உழன்று உழன்று உழன்றுன்னு அர்த்தம். ஒரு பாடல் இருக்குது நம்முடைய தமிழில், தின்றதே தின்று கண்டதே கண்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. கண்டதே கண்டு தின்றதே தின்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதே டெய்லி அதே தூக்கம், டெய்லி அதே சாப்பாடு, அதே இரவு அதே காலை. டேட்டு தானே மாறுது, காலை இரவு அதே தூக்கம், அதே எழுப்பு, அதே சாப்பாடு. இதுதான் நம்ம அதே வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், மேலும் மேலும் உலகில் என்ன செய்கிறோம், அழுந்துகிறோம். மேலும் மேலும் உலகில் அழுந்துகிறோம். நம்ம மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், மகிழ்ச்சி நினைக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு அழுந்துதல் ஆகும். நம்ம வகுப்பில் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு துறவி ஒரு ஆற்றங்கரையில் மௌனமாக தவம் செஞ்சிட்ருக்கிறார். அவர் தவம் கெடாமல் இருக்கணும்னா எதையும் கவனிச்சிருக்கக்கூடாது. தவம் செஞ்சவர் ஆற்றை திடீர்னு எட்டி பார்த்தாரு, அங்கேருந்து ஒரு கம்பளி மிதந்துட்டு வந்துச்சுது. இவர் என்ன நினச்சாருன்னா, கோடை காலம், கோடை மழையில் மழை பெஞ்சு ஆறு வருது, கோடை மழை பெஞ்சு வருது. இவர் என்ன நினச்சாருன்னா, அந்த கம்பளி எடுத்து காய போட்டோம்னா குளிர்காலத்துக்கு ஆகும்னு எதை விட்டுட்டார், யோகத்தை விட்டுட்டார். இவர் ஆற்றுல குளித்தார், நேரே கம்பளியை பிடிச்சார். அது கரடி. வந்தது கம்பளி இல்லை, கரடி. எது தனக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு பந்தமாக மாறும். எது நமக்கு பாதுகாப்போ அதுதான் பந்தமாக மாறும். இப்போ வந்து நீங்கள் முற்றோதலுக்கு தான் போகிறவங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் 10 கிலோ வெயிட் வச்சுருந்தாலும் பின்னால் எந்த திருடனும் வரமாட்டான். ஆனால் அதே நீங்கள் பேங்கில் வேலை பார்க்குறீங்க, பேங்க் சம்மந்தமானவங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்கள் பை வெயிட்டாக இருந்தாலே உங்கள் பின்னால் 10 பேர் வருவா, உண்டா இல்லையா? அதைத்தான் அவர் சொன்னார். அந்த எத்தனாவது மந்திரம்? செடிகுளாக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை வீழாமுன். ஒல்லைன்னா சீக்கிரமாக. இந்த உலகில் நம்ம வேகமாக உழண்டா வேகமாக ஆயுள் போயிடும். நம்ம முன்னோர்களை விட நமக்கு எது குறையுது? ஆயுள் குறையுது. என்ன காரணம்னா, அவங்க தங்களுடைய உடம்பை இப்படி உலகில் வேகமாக போய் விழலை. அவர்கள் உணவு உடை இருப்பிடம், சாப்பிட்றதுக்கு உணவு, இருக்க இடம், உடை உடுக்க உடை, பிறகு அந்த பாரம்பரிய உணவு முறை, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய சடங்குகள், வழிபாடு, இதில் தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம உலகிலுக்காக என்ன செய்யணும்? சாஃப்ட்வேர் தம்பிகளெல்லாம் எடுத்து பாருங்கள். அவன் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் சம்பளம்ங்கிறதுனா விழுந்து விழுந்து வேலை செய்து எதை கெடுத்துக்கிடுறான்? முதல்ல இந்த வரி அவனுக்கு தான். என்னது? சென்று சென்று தேய்ந்து அந்த ஒரு கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிருது, முதுகு வலி வருதுங்கிறான். பசங்களுக்கு வரக்கூடியது தான். நான் வருத்தத்தில் தான் சொல்கிறேன், சந்தோஷத்தில் சொல்லலை. ஆமாம், பரபரப்பாக தூக்கம் கிடையாது, தூக்கம் கிடையாது. பகலில் தூங்க வேண்டியது ராத்திரி தூங்குறான். ஆமாம், அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இளம் வயதில் அந்த உடம்புங்கிறது ஒரு வெயிட்டு தான் தாங்கும். 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உழைப்பு, இதில் எந்த மாற்றம் பண்ணிங்கனாலும் உடம்பு பாதிச்சிடும். 8 மணி நேரம் தூங்கணும் கம்பல்சரி, 8 மணி நேரம் சம்பாதிக்கணும்.
கம்பல்சரி 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்னா என்னது? லைப்ரரிக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், டூர் போகிறேன், பேத்தி கூட விளையாடுறேன், இப்படி ஒரு 8 மணி நேரம் போகணும். நம்ம என்னது எப்போவுமே துட்டு காசு, பணம் பணம் காசு, துட்டு, ஓவர் டியூட்டி, ஓவர் ஒர்க், இப்படி தானே பண்ணுறோம். அதை சொல்கிறாரு. வடிகொள் கண்ணார். வடிகொள் என்பதற்கு உரையாசிரியர் கொஞ்சம் சேர்த்து பொருள் சொன்னார். மாவடு போன்ற கண். திருவாசகத்தில் இருக்குது. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா, அதை அப்படியே எடுக்கிறார். வடி என்றால் மாவடு போன்ற கண், மாங்காய் வடு போன்ற கண்ணுடைய வஞ்சனையுள் பட்டு. பொதுவாக தமிழில் ஒரு மரபு இருக்குது. என்னமோ ஆண்களெல்லாம் சரியாக வாழ்ந்த மாதிரியும் பெண்கள் தான் பந்தத்துக்கு காரணம் மாதிரியும் தமிழில் காலங்காலமாக சொல்லி வர்றாங்க. தமிழர் மரபில் ஆண்களுக்கு முதன்மை, பெண்களுக்கு முதன்மை கொடுக்காமலே வந்திருக்கிறாங்க. தொல்காப்பியரே அந்த பெருமையும் உரனும் ஆடுவும் ஏனங்கிறார். பெருமையும் வலிமையும் ஆண்களுக்கு உரியதுன்னு தொல்காப்பியரே சொல்கிறார். பெருமையும் உரனும் ஆடுவும் ஏன அப்படிங்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா பந்தத்துக்கு 2 பேரும் தான் காரணம். அப்படி தானே? இங்கே பெண் மேலே ஏற்றுறாரு, நம்ம யார் மேலேயும் ஏற்றணும். ஆண்களும் பந்தத்துக்கு காரணமாகிறார்கள், பெண்களும் வந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் மயங்கும் போது என்னை தடுத்தாளுங்கன்னார்ல. ஏன் இறைவன் அவருடைய 10 வயசில் வரல? ஏன் 15 வயசு வரல? என்னைக்கு வந்தார்? கல்யாணத்தன்னைக்கு ஏன் வந்தார்? அங்கே தான் பந்தம் தொடங்குது. அங்கே தான் பந்தம் தொடங்குது. உண்டா இல்லையா? ஏன் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொல்கிறாரு, வினைகளை 3 வகையாக சொல்கிறீங்க, 3 வகையும் கல்யாணத்துக்கு பிறகு தான் சம்பாதிக்கிறாங்கிறார். சஞ்சித வினை, ஆகாமிய வினை, பிராரத்த வினை வேகமாக அக்கௌண்ட் ஆகிறது எப்போ தான்? ஆமாம். லஞ்சம் வாங்காதவங்க கூட லஞ்சம் வாங்குவான் கல்யாணம் ஆன பிறகு. சார் செலவு நிறையா வரும் சார், பையனை மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது, எனக்கு குழந்தைய பிறக்கலை சார், பையனை மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கணும் சார், அது எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா சார் அப்படின்னு லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பான், தப்பு செய்ய ஆரம்பிப்பான், குறுக்கு வழியில் ஆரம்பிப்பான், பரபரப்பாக இயங்குவான். வாழ்க்கையில் இப்போ நானெல்லாம் 15 வருஷம் எந்த செல்வ ஆதாரமும் இல்லாமல் இவ்வளவு நிம்மதியாக தான் வாழ்ந்தேன். அரசாங்க வேலைக்கு நான் வரும்போது 16வது வயசு சார். முதல் 5 ஆண்டு எந்த சம்பளமும் கிடையாது. அந்த ஊருக்காரங்க ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்ருக்காங்க. மே மாதம் ஒரு கோயிலில் பேச கூப்பிட்ருக்காங்க. சாத்தான்குளம், திருநெல்வேலி மாவட்டம். சாத்தான்குளத்துக்கு போகிறேன். அந்த ஊருக்காரங்க என்னை 20 வருஷத்துக்கு 25 ஞாபகம் வச்சு கூப்பிட்ருக்காங்க. 20-30 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. எஸ்கேபியில் நான் வேலை செஞ்சேன். மாதம் 700 ரூபாய் சம்பளம், மாதம் 750 ரூபா. 10 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சுது, மாதம் 750 ரூபா சம்பளம். ஆர்கேஆரில் வேலை செய்தேன். 6வது வருஷம் ஆர்கேஆருக்கு போகிறேன், 2500 ரூபா சம்பளம். 10வது வருஷம் எஸ்கேபிக்கு போனேன், 750 ரூபா சம்பளம். புரியுதா? அப்புறம் 15 வருஷம் ப்ரைவேட்டில் இப்படியே போயிட்டு, சாத்தான்குளம், ஆர்கேஆர், எஸ்கேபி. 16வது வருஷம் அரசாங்கத்துக்கிட்ட வர்றேன், 8000 ரூபா சம்பளம். முதல் சம்பளம் 8000 ரூபா. அப்போது இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோம்? பணத்தை நோக்கி ஓடுறோம். அதை என்ன சொல்கிறாரு? அந்த கொடி வடிகொள் கண்ணார் வஞ்சனையுள் பட்டு, மனைவியினுடைய வஞ்சனையில் பட்டுங்கன்னு இதில் சொல்லியிருக்கிறதுனால ஆண்களுக்கு மட்டுமே சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். நம்ம சைவ சித்தாந்தப்படி மோட்சத்துக்கு எல்லாரும் போகணும், ஆண்களும் போகணும், பெண்களும் போகணும். 2 பேரும் தான் பந்தத்துக்கு காரணம். சில குடும்பங்களில் ஆண்களால் அதிக பந்தம் இருக்கும், சில குடும்பங்களில் பெண்களால் அதிக பந்தம் இருக்கும். அதில் சொல்கிறாரு, அந்த வஞ்சனையுள் பட்டு மயங்காதே, கட்டளை வாக்கியமாக சொல்லிட்டார். மயங்காதே. அந்த விடுமீன் வெகுளி வேட்கொய் நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. அதே கான்செப்ட் 45வது பதிகம் திருவாசகம். அந்த புகழ்மீன் தொழுமீன் பூப்பனை மீன் புயங்கள் தானே புந்தி வைத்திட்டு இகழ்மீன் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமை. 45வது பதிகத்தை இதில் அடாப்ட் பண்ணணும். இந்த பதிகத்தோடு நீங்கள் அடாப்ட் பண்ணணும். கொடிகொள் ஏற்றர், இடப வாகனத்தை கொடியாக உடைய இறைவன் வெள்ளை நீற்றர். பாருங்கள் என்ன பூசியிருக்கிறாரு? இறைவனை யாராவே காட்டிகிட்டு இருக்கிறாரு? அடிகள்ங்கிறாரு, திருநீர் பூசியிருக்கிறாருங்கிறாரு. இறைவனை குருவாக காட்டினாதான் நிலையாமை பேச முடியும். கொடுங்க. இறைவனை குருவாக காட்டினாதான் நிலையாமை பேச முடியும். நிலையாமை பேசினாதான் குருவாக வர முடியும். நீங்கள் குருவாகவே வாங்க சார், ஆனால் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள் சார்னு சொல்ல முடியாது. குருவாக வர்றதே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விடுன்னு சொல்கிறதுக்கு தான் குரு வரணும். புரியுதா? அதனால தான் குருவை
அதிகமாக முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இறைவனே வந்தார்ல, இறைவன் நம்ம கல்யாணத்தில் வேள்வி செய்து சாமியை எதுக்கு கூப்பிட்றோம்? சாமி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு தானே கூப்பிட்றோம். இவருக்கு சாமி எதுக்கு வந்தார்? கல்யாணத்தை நிறுத்த வந்தார். சுந்தரருக்கு வித்தியாசமாக வந்தார் சாமி. கல்யாணத்துக்கு சாமி வந்தால் என்ன செய்யணும்? கூட்டத்தோடு என்ன செய்யணும்? அட்சதையை போடணும். என்ன கேட்டால் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கிறோம். புரியுதா? அப்போ அட்சதை. ஆனால் சாமி எதுக்கு வந்தார்? நிறுத்த. அதுதான், அதனால தான் அவர்கிட்ட அந்த நிலையாமை கருத்துக்கள் வலுவாச்சது. கோவண ஆடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர். எத்தனாம் நூற்பா? 50 8ஆம் நூற்பா. 8ஆம் நூற்பாவை வைக்கிறாருங்க 4வது மந்திரத்தில். என்ன சித்தாந்தத்தில் சொன்னால் சித்தாந்தங்கிறீங்க, திருமுறையில் சொன்னால் சித்தாந்தமாக எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், அதில் இது வருது. இப்படி இணைச்சி படிக்கணும். இப்படி நீங்கள் படித்தாதான் திருமுறையை அனுபவிக்க முடியும். வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே. ஐம்புலன்கள் நம்மகிட்ட இருக்கும்போது நம்முடைய மனம் வஞ்சம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஐம்புலன்லேருந்து வெளியே வந்தால் தான் மனசு தன்னுடைய வஞ்சனையை விடும். மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு நம்ம அடிமையாக இருக்கும்போது பேச பேச சுவையை விரும்பக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது, டீயை குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, நல்லா பெரிய பெரிய வடையாக திங்க வேண்டியது. புரியுதா? வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே. பார்த்தீங்களா? எல்லாரும் இகழ்வாங்க. யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே. நீங்கள் என்னதான் சரியாக வாழ்ந்தாலும் எல்லாரும் உங்களை என்னைக்கு இகழ்கிறாங்களோ அன்னைக்கு மோட்சம். ஞாபகம் வச்சுடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் மக இளைய மக ரொம்ப பாசமாக இருக்குது, அதனால் நான் பூமியில் இருக்கிறேன்பீங்க. எல்லாரும் இது ஆகாதுன்னு சொன்ன அன்னைக்கு உங்களுக்கு மோட்சம். அதனால் நம்மை விட்டு யார் வெளியே போனாலும் உங்கள் உயிர் என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? மேல்நிலைக்கு வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த பந்தங்களை வெட்டுவார். ஒவ்வொன்றா வெட்ட நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதாவது ஒரு வைணவர் பெருமாள்கிட்ட போய் சொன்னாராம், மூங்கில் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்குது, பெருமாள் வாயில் வச்சு வாயில் உட்கார்ற பெருமை கிடச்சிருக்குது மூங்கிலுக்கு அப்படின்னு ஒரு வைணவர் சொன்னாராம். பெருமாள் மூங்கில் பேசுதுக்கு, பக்தனே இப்போது மூங்கில் பேசும் கேள் அப்படின்னாராம். மூங்கில் சொல்லிச்சுதான், நான் காட்டுக்குள் கஷ்டப்பட்டு ஆழத்துலேருந்து தண்ணியை எடுத்து வளர்ந்து காட்டுக்குள்ளே மனிதர்களுக்கு பயந்து காட்டுக்குள்ளே இருந்தேன். இவனு எங்கே என்ன வெட்டினானுவ? காட்டுக்குள்ளே என்ன வெட்டினானுவ? வெட்டின பயிலுவ துண்டு துண்டாக வெட்டினானுவ. நான் உடஞ்சி பயிர்வேன்னு நெருப்பில் போட்டு சுட்டானுங்க. பிறகு அதில் என்ன போட்டானுங்க? வட்டமாக ஓட்டையை போட்டானுங்க. அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் யாராக இருக்கிறேன்? நான் புல்லாங்குழலாக இருக்கிறேன். நீ இதற்கெல்லாம் பெருமாள் உன்னை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த பெருமாள் உன்னை கொஞ்சம் துவைப்பார் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. பெருமாள் கொஞ்சம் துவைப்பாருன்னா நமக்கு ரெடி இல்லையே. ஜீன்ஸ் பேண்ட்டை துவைச்ச மாதிரி கொஞ்சம் துவைப்பார் ரெடியான்னு கேட்டால் ரெடி இல்லையே. பனியனை கும்புற மாதிரி கும்புறதுக்குள்ளேயே பயந்துடுறீங்க. ஆனால் சாமி எதுக்கு ரெடியாக இருக்கிறாரு? ஜீன்ஸ் பேண்ட்டை கும்புற மாதிரி கும்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போது நம்ம எதற்கு தயாரில்லை? இறைவன் பக்கத்திலிருந்து வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தயாராக இருக்கணும். இறைவன் வேணும்னா இருக்கணும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், பாடமாக பேசலை. சிவன் வேணும்னா என்ன வேணாலும் நடக்கும். யாருடைய பந்தமும் நமக்கு போகலாம், யாருடைய பந்தமும் போகலாம். யார் வேணாலும் நட்பாகலாம், யார் வேண்டுமானாலும் பகையாகலாம். புரியுதா? யார் வேண்டானாலும் பகையாகலாம். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். எங்கள் தங்கச்சி வீட்டில் ஒரு கல்யாணம் பேசியிருந்தோம். பெண் வீட்டுக்காரங்க கல்யாண நாட்களை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க திடீர்னு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் எங்கள் தங்கச்சி என்கிட்ட மறைச்சிட்டு, ஏன்னா நான் ஆன்மீகம் பண்ணுறதுனால எனக்கு உலகம் தெரியாது. என் தங்கச்சி இதையெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டு, அந்த கல்யாண நாளை தள்ளி போடுறவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க. கல்யாணம் பண்ண வேண்டியது தங்கச்சி பையனுக்கு. சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி பையனுக்கு கொஞ்சம் வயசு அதிகம், அந்த பிள்ளைக்கு வயசு குறைவு. அப்போ நான் என்கிட்ட கடைசியில் என்கிட்ட வர்றாங்க. இப்போ நம்மகிட்ட எப்போ வருவாங்க? கடைசியில் வர்றாங்க. நான் முதல் கேள்வியாக கேட்டேன், ஜாதகம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஜாதகம் இல்லைன்ட்டாங்க. அப்படின்னு அது என்ன ஜாதகம் இல்லாமல் எப்படி இந்த காலத்தில்? என் ஜாதகம் இருக்குது, என்னுடைய ஜாதகம் இன்னும் இருக்குது, பொண்ணுடைய ஜாதகம் இருக்குது. பொண்ணு ஜாதகம் எங்கே போச்சு? இல்லை ஜாதகமே பார்க்கல, ஏதோ தப்பு நடந்திருக்குது. முதல்ல அதை பாருங்கள், பொண்ணு ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், நீங்கள் ஜாதகம் பாருங்கள், அல்லது அந்த பிள்ளை பிறந்த தேதி நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதி பாருங்கள் அப்படின்னு பிறகு அட்வைஸ் பண்ணி விட்டேன். என்னென்னா புதுசாக கிளப்புறேன்னா, ஏமா இதாம்மா பிரச்சனை, நீங்கள் கார் எடுத்துகிட்டு போய் பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. யாரோ ஒரு சொந்தக்காரன் அந்த ஜாதகத்தை வச்சு கிளப்பி விட்டுருப்பான், இல்லைனா ஜோசியர் கிளப்பி விட்டுருப்பான்.
அதனால் கல்யாணத்தை என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், சில மாதங்கள் தள்ளி போட வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் யார் தான், நம்ம தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு பிறகு அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை உள்ள விடமாட்டாங்க. குடும்பத்தில் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க, கட் பண்ணிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எந்த கல்யாண ஃபோட்டோலையும் நான் இருக்க மாட்டேன், ரீசன்ட் ருத்ராட்சம் கட்டியிருக்கிறதுனால. அப்படியே நின்னாலும் கடைசியில் திடீர்னு எங்கள் அண்ணன் வந்து முன்னால் நின்றுவார். சிவாஜி கணேசன் சிவபெருமானை வந்த மாதிரி திடீர்னு வந்து என்னையை மறைச்சிருவார். ஏன்னா என்ன கட்டியிருக்கிறதுனால. ஆமாம், அதே பிரேஸ்லெட் போட்டு மோதிரம் போட்டு பந்தாவாக இருந்தால் முன்னால் நிறுத்துவானுங்க. இதில் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன், புரியுதா? அதனால் என்ன சொன்னார், அடிகள் கோயில் வாழ்வர் கண்டீர், அதெல்லாம் சொல்லிட்டோம். யாவராலும் இகழப்பட்டு, நீங்கள் உங்களை புகழ்வதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, மறந்துடாதீங்க. இல்லைங்க, எங்கள் அண்ணன் என்னை புகழ்வார், ஒருத்தரும் புகழ மாட்டாங்க. என் கடைசி பொண்ணு புகழும், ஒரு பொண்ணும் புகழாது. எல்லாம் இருக்கிறத வரைக்கும் ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, புரியுதா? யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே, மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனே ஆகும். அவன்தான் அரியயன். அவர்தான் யாராக இருக்கிறாரு, அரியாக இருக்கிறார், அயனாக இருக்கிறார், ருத்திரனாக இருக்கிறார். மூவராயும் இருவராயும் அம்மையப்பராக இருக்கிறார். முதல்வனும் அவன்தான். தேவர் கோயில் எதிர்கொள் பாடி. தேவர், இந்த இடத்துல தேவருங்கிறது இறைவனை குறிக்குது. தே என்ற தமிழ் சொல்லுக்கு ஒளின்னு அர்த்தம். தேவர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அரித்து நம்மேல் ஐவர் வந்து, ஐவர் எத்தனாவது தடவையாக வராங்க? ஏற்கனவே ஐம்புலன் சொன்னாருங்க, திரும்பவும் ஐவர் சொல்கிறாரு. ஆமாம், ஐம்புலன்கள் தான் நமக்கு ஆபத்து. மெய் வாய் கண்மூக்கு செவி. மார்கழி மாதம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். குளிர் அடிக்க நம்ம எதிர்த்து போத்திக்கலாம். படுக்கும்போதே போத்த தோணாது. போர்வை எடுத்து பக்கத்தில் வச்சுருப்போம், மறந்து தூங்கிடுவோம். 4:30 மணிக்கு முழிப்பு வந்தவர் போர்வை எடுத்து போத்துவோம். எது கேட்கும் போர்வையா? உடம்பு கேட்கும். இந்த ஃபேன் எதுக்கு ஓடுது? உடம்பு கேட்குது, அதனால் ஓடுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ மெய் ஒன்றை தேடுகிறது, வாய் என்ன செய்கிறது, ஒன்றை தேடுகிறது. அந்த நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, 40 வயதில் நாவை அடக்கு. 2 அர்த்தம். டீ குடிச்சிக்கிட்டே இருக்காத. 1, என்னுடைய நேரம் பாருங்கள், உங்கள்கிட்ட இதை பேசும்போது நான் வேறு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். 40 வயதில் நாவை அடக்குனா பேச்சையும் குறைக்கணும், உணவையும் குறைக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்போது அந்த யாவராலும் அதுதான் அரித்து நம்மை ஐவேர் வந்து, ஐம்புலன்கள் நம்மை அரிச்சிடும். மாறி நின்று என்னை மயக்கிடும், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து வழி அடைத்து. இந்த திருவாசகத்தான் நேற்று கேட்ட ஒருத்தர் கூட சொல்லலை. மாறி நின்று எனக்கு எதிராக நிற்குது ஐம்புலன்கள். யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? மாணிக்க வாசகர் ஸ்டேட்மெண்ட்ங்க. ஐம்புலன் நான் ஒன்று பண்ணால் அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்குதுங்கிறாரு. அந்த மண்புழுவை போலன்னு ஒரு இடத்துல சொல்கிறார்ல, மண்புழு எப்படி எறும்புகளால் அரிக்கப்படுகிறதோ, கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன், அதுபோல் நான் ஐம்புலன்களால் அரிக்கப்படுகிறேன் சொல்கிறாரு. அந்த நீத்தல் விண்ணப்பத்தில் 20 இடம் இருக்குது. நீத்தல் விண்ணப்பத்தை ஒருத்தர் ஒழுங்காக டெய்லி படித்தா ஐம்புலன்களுடைய ஆரவாரத்திலேருந்து தப்பிச்சிடலாம். டெய்லி ஒரு தடவை படிக்கணும். எதை? நீத்தல் விண்ணப்பம். ஐம்புலன்களுடைய ஆரவாரத்திலேருந்து தப்பிச்சிடலாம். மெய் சிவபுராணத்திலே சிவபுராணத்தில் எல்லாமே வந்தாகணும் கட்டாயம். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு வஞ்சனையை செய்ய. நீங்கள் டீயை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நான் குடிச்சு முடிச்சிடுறேன். அந்த எங்கள் பேராசிரியர் சொல்லுவார், அவர் பட்டிமன்றத்துக்கு போயிருந்தாராம். முன்னால் இருந்த ஒரு பையன் 1 2 3ன்னு சொல்லிகிட்டே இருந்தானா. என்னதாடா என்ற அப்படின்னாரா? இல்லை, நீங்கள் எத்தனை தடவை டீ குடிச்சிங்கன்னு எண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டீயை எத்தனை தடவை குடிச்சிங்க அந்த டேட்டாவும் இருக்குது, டீயை எத்தனை தடவை குடிக்கிறீங்கிற டேட்டாவும் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது அப்படின்னானா. நீத்தல் விண்ணப்பத்தில் 20 இடத்துல இந்த கான்செப்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆமாம், நிறையா 20 இடம் இருக்குது நீத்தல் விண்ணப்பத்தில் மட்டும். நான் பல சொற்பொழிவுகளில் எடுத்து கொடுத்துருக்குறேன். அரித்து நம்மேல் ஐவர் வந்து இங்கு ஆரலைத்தல்னா திருடுதல். ஆரலைத்தல்னா திருடுதல்னு அர்த்தம். தமிழ் இலக்கணத்தில் பாலை நிலத்தில் வாழ்கிறவங்களுக்கு என்ன தொழில்? ஆரலைத்தல். ஆரலைத்தல்னா கொள்ளையடிக்கிறது தான் தொழில். தமிழ் இலக்கணத்தில்
பாலை நிலத்தில் வாழ்பவர்களுக்கு என்ன தொழில்னு கேட்டால் ஆறலைத்தல்னு சொல்லுவாங்க. ஆறலைத்தல்னால் கொள்ளையடிக்கிறது. ஐம்புலன்கள் நம்மளை கொள்ளையடிக்குதுங்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5க்கும் நம்ம அடிமையாகிடுறோம். அதைத்தான் மாணிக்கம் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்தினர். சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்ப்புறம் சேராமும். இறந்துடுறாரு, உடம்பை எரிக்கிறாங்க. உடம்பு எரிகிற அளவுக்கு மண்டையோடு எரியாது. அவர் சாகும்போது என்ன நிலையில் செத்தாரோ அதே மாதிரி அந்த மண்டையோடு கிடக்குமா. அவர் சொல்கிறார், சிரித்த பல்வாய் வெண்தலை, சிரித்து கொண்டே அந்த பல்லு கிடக்குமா. வெண்தலை போய் ஊர்ப்புறம் சேராமுன், அந்த நன்காட்டில் எரிக்கப்பட்டு அந்த மாதிரி நீ ஆகிறதுக்கு முன்பு வரிக்குள் துத்தி வாழ் அரக்கர். அந்த இடம் ரொம்ப கவனமாக படிக்கணும். எத்தனாவது மந்திரம்? 5. அந்த 5வது வரி, அந்த வரிக்கு என்ன பொருள்னா அழகான, வரிக்கொள்னா அழகான, வரிக்கொள் துத்தி வாழ் அரக்கர். துத்தினா புள்ளிகள் என்று அர்த்தம். வாழ் என்பதற்கு ஒளி உடைய நாகம் என்று பொருள் எடுக்கணும். அழகான புள்ளிகளை உடைய நாகத்தை அணிந்தவர், அரக்கருடைய முப்புறத்தை எரித்தவர், எரித்த வில்லை உடையவர், எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தை அடைப்பான் பொருட்டால். பொய்யர், சுற்றமெல்லாம் பொய்ங்கிறாரு. யார் பொய்? இப்போ என்கிட்ட கேட்டால் நான் என்னுடைய சொந்தக்காரங்களை பொய்யும்பேன். அவன்கிட்ட கேட்டால் அவன் யாரை சொல்லுவான்? ஒருவருக்கு பொய், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒருவர் இன்னொருவருக்கு பொய்யாக இருக்கிறோம். ஒருவர் இன்னொருவருக்கு பொய்யாக இருக்கிறோம். பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர். நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே பொய்ங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறார். நம்ம சொல்கிறதுக்கு தயங்குறோம், அவர் வெளிப்படையாக சொல்கிறார். வாழ்க்கையாளர். பொய்யர் என்பதன் பொருள் என்ன? நிலையற்ற வாழ்க்கைக்காக வாழக்கூடியவர்கள். நீங்கள் நிலையான பரம்பொருளை அடையணும்னா அதை உணர்ந்து அவங்க கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பந்தத்தில் அழுந்தாமல் நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம கவனமாக இருக்கணும். பற்றி அழைத்து பதறினர் கதறவுன்னு சொல்கிறேன். அந்த நான் கார் வாங்கி எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரில. நாங்கள் கார் வாங்கி 2-3 வருஷம் ஆகிட்டு, நேற்று முந்தா நாள் என்னுடைய காரை ஒரு ஆக்டிங் டிரைவர் எடுத்துகிட்டு போனார். நானும் சிவகுமாரும் போகும்போது எங்கள் டாட்டா பஞ்சு நிற்குது. ஏன்னா எங்கள் கார் இங்கே நிற்குது, இது டாட்டா ஷோரூமுக்கெல்லாம் போச்சோன்னு அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார், உங்கள் கார் நம்பர் இது இல்லைங்கிற. எங்கள் கார் நம்பர் எனக்கு தெரியாது. என் நிலைமையை பாருங்கள். எங்கள் கார் நம்பர், அதை விட ஜோக் தெரியுமா? நான் ஃபோன் வச்சுருக்கிறேன்ல, இந்த நம்பர் தெரியாது எனக்கு. என்னுடைய மனைவி நம்பர் தெரியும், இந்த நம்பர் எனக்கு தெரியாது. என்னுடைய நம்பர் எனக்கு தெரியாது. யாராவது கூப்பிட்டா பேசுவேன், அவ்வளோதான். யாராவது கேட்டாங்கன்னா நீயே ஃபோனில் போய் ட்ரை பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லுவேன். என்னுடைய நம்பர் எனக்கு தெரியாது. அதாவது சராசரி மனித வாழ்க்கை பாயிண்ட் 1 தான் நம்ம இருக்கிறோம். நம்மளே இப்படி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னா ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? நினச்சி பாருங்க, ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? பற்றற்ற வாழ்க்கைங்கிறது எப்படி வாழ்ந்திருப்பாங்க? பட்டினத்தார் சொல்கிறோம்ல, பத்திரகிரியாரை பார்த்து என்ன சொன்னாராம்? அங்கே ஒரு இல்லறத்தான் இருக்கிறான்னு சொன்னாரா. என்ன வச்சுருந்ததுக்காக? ஒரு திருவோடம் கூட ஒரு நாய் வச்சுருந்ததுக்காக அங்கே ஒரு இல்லறத்தான் இருக்கிறார், போய் பாரு அப்படின்னாராம். அப்போ துறவு என்பது முழு துறவாக இருக்கணும். அதாவது இருக்கு இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்கு அழைத்தாலும் போகேன். அதாவது நான் இருக்கிற இடத்துக்கு எவனாவது சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்றேன், மேலதாளத்தோடு கூப்பிட்டா கூட சோறு சாப்பிட்றதுக்காக போக மாட்டேங்கிறார். வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலதந்த ஓடு நமக்கு உண்டு வற்றாத பாத்திரம், ஓங்கு செல்வ நாடு நமக்கு உண்டு கேட்டதெல்லாம் தர, நல் நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே இங்கு ஒருவரும் இல்லை. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது? திருவாலங்காடு தான். எதை வீடுங்கிறாரு? சார் அதனால தான் இவர் எந்த ஊருக்கு போக சொல்கிறாரு? எதிர்கொள்பாடிங்கிற வீட்டுக்கு போக சொல்கிறார். துறந்தவன் கோயிலுக்கு போகணும், அல்லது கோயிலுக்கு போனவர் துறக்கணும். 2ல் 1 நடக்கணும். 2மே எங்கே தான் நடக்கும்? கோயிலில் தான் நடக்கும். மறந்துடாதீங்க, 2 கோயிலில் தான் நடக்கும். வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலதந்த ஓடு உண்டு நமக்கு வற்றாத பாத்திரம். திருவோட்டை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, வற்றாத பாத்திரங்கிறார். நான் வேலை பார்க்கும்போது நாங்கள்லாம் பழைய பென்ஷன் ஸ்கீமில் நான் இருந்தேன். என் நல்ல நேரம் ஒரே மாதம் தான் சார், 1 மாதத்தில் தப்பிச்சேன். இல்லைனா நான் புது பென்ஷன் ஸ்கீமில் வந்திருப்பேன். பென்ஷன் கிடையாது, சன்னும் காப்பாற்ற மாட்டார், பென்ஷனும் காப்பாற்றாது. இப்போ 2 பேரும் காப்பாற்றுறாங்க. பையன் காப்பாற்றலனாலும் பென்ஷன் காப்பாற்றும். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். புரியுதா?
பெட்ரசன் காப்பாற்றலாம், பென்ஷன் காப்பாற்றும். ஓன்சன் காப்பாற்றலாம், பென்ஷன் காப்பாற்றும். இதில் ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நான் ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷம் ஆச்சு. எங்கள் ஆட்கள் ரிட்டையர்ட் ஆனவன் எல்லாம் பென்ஷன் ஆஃபீஸே தான் படுத்து கிடக்குறாங்க. ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதிலே உட்காந்து டீயை கொடுக்க, போண்டாவுதுங்க, வடையதுங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே தான் உட்காந்துருக்குறான். நான் பென்ஷன் ஆஃபீஸுக்கு 3 தடவை 4 தடவை என்னுடைய சலுகைகள் எல்லாம் அப்படியே கிடக்கு. என்ன நடக்குதே தெரியும். எவ்வளோ சம்பளம் வந்தது, எவ்வளோ பணம் போட்டாங்க, அந்த இது இருக்குல்ல ஹெல்த்து சம்மந்தப்பட்டது என்ன ஆச்சுது, அந்த கார்டு கூட இன்னும் வாங்கலை, ஒன்றுமே. அவர் பார்த்தா உங்களை பார்க்கவே இல்லையே, நீங்கள் இந்த ஊர் மாதிரியே தெரியலையேங்கிறார் அந்த ஆஃபீஸர். முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே சார் வாங்கம்பார், உங்களை நான் பார்த்ததே இல்லையேங்கிறார். போனால் தானே தெரியும். எங்கள் ஆட்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே 10 மணிக்கு அதில் ஒரு பெட்டி கடை இருக்குது, டீ கடை. டீயை குடிக்க, போண்டாவுதுங்க, விநாயகரை சுற்றி உட்கார, யாராவது ஒருத்தருக்கு சலுகை பேச, அந்த பள்ளிக்கூடத்தில் சம்பளம் வாங்கின நினைவிலேயே எங்கேயோ உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு 4 ஏழை குழந்தைகளை பிடிச்சி ஒரு தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பொருள் மனிதனை அப்படி என்ன செய்யுது, அவங்ககிட்ட இருக்கும், என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமாம் சொன்னாங்க, பார்த்தீங்களா? அதான் சொல்கிறாரு, பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தை அடைப்பான் பொருட்டால். பொத்தை என்ற சொல்லுக்கு தங்கள் குறையை முடித்து கொள்ள என்று அர்த்தம். பொத்தைனா தங்கள் குறையை முடித்து கொள்ள. இப்போது இந்த என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு வச்சுருங்களேன். நான் என் தங்கச்சி தானே சொல்ல முடியும். தங்கச்சி இறைவன் நல்ல உடைய கருணை நல்லா இருக்குது, நல்லா இருக்க முடியலன்னு வச்சுருங்களேன். எங்கள் தங்கச்சி வருது, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்கிறாங்க. தங்கச்சி வருது, வீட்டில் அவர் வீட்டுக்காரருக்கு வருமானம் ரொம்ப குறைவு, ரொம்ப சிரமப்படுறாரு, ஏகப்பட்ட கடன், வட்டி கட்ட முடியல அப்படின்னா தங்கச்சி என்ன எதிர்பார்க்குன்னு அர்த்தம்? நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுதானே அர்த்தம். அப்போ தன்னுடைய குறையை தீர்த்து கொள்வதற்காக இந்த சுற்றம் என்ன செய்கிறது, நம்மை சார்கிறது. குறையை தீர்த்து கொள்வதற்காக நம்மை சார்கிறது. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு குறையாக ஃபீல் பண்ணி நம்மளை சார்ந்து வரும். அதான் பொத்தை அடைப்பான்னா தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக என்று சொன்னார். பொத்தை அடைப்பான் பொருட்டால், இது சாதாரண வழக்கு தமிழில் பேசுகிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே. மையல் கொண்டீர் எம்மோடு, எம்மோடு ஆடினா எம்முடன் திரிந்துன்னு அர்த்தம், என் கூட திரிந்து. மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே. மனமே நீயும் என்னோடு சேர்ந்து இந்த மையலுக்கு உள்ளானாய். நைய வேண்டாம், நைய வேண்டாம்னா துன்புற வேண்டாம்னு அர்த்தம். இறைவனை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம்னா இந்த இல்லறம் சார்ந்த துன்பங்கள் நமக்கு கிடையாது, துன்பங்கள் நமக்கு கிடையாது. நைய வேண்டா இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருள். சார் எல்லாம் எவ்வளோ அழகான வரி, சூப்பர் வரி பாருங்க. நைய வேண்டா இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும். அம்மை என்ற சொல்லுக்கு மறுமை என்று பொருள். மறுமை அல்லது வீடு பேர். அம்மை எனக்கு அருளியவாறு, அந்த இடத்துல அம்மை என்பதற்கு அம்பாள் என்று பொருள் அல்ல, மறுமையாகிய வீடு பேருன்னு அர்த்தம். அம்மை எனக்கு அருளியவாறு ஆறுவருவார் அச்சோவே. அம்மை நல்கும் அருளும் ஐயர் கோயில். ஐயர்னா தலைவர். கூசும் நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி. கூசு நீக்கினா கூசுதலை நீக்கி, குற்றம் நீக்கி, குற்றம்னா காமம், வெகுளி, மயக்கம் போன்ற குற்றங்களை நீக்கி, செற்ற மனம் நீக்கி, பகையுடைய மனத்தை நீக்கி. மனசில் பகையோடு இருக்க வேண்டாங்கிறார். துறவு நிலைக்கு போயிட்டார். துறவு நிலையில் இதெல்லாம் வந்துடும். இப்போ நாமளே சீரியஸாக எடுக்கிற விஷயத்தை ஒரு கட்டத்தில் சாதாரணமாக விட்டுருவோம். அந்த இடத்துக்கு நாம் வரணும். வரைக்கும் நம்மளால் முடியாது. சினிமா படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பங்காளிகள் இருப்பாங்க. பங்காளி வீட்டில் வயசான 2 பேர் இருப்பாங்க. அவங்க பையனும் மனைவி இருப்பாங்க, அவங்க பேரே இருப்பான். வயசான 2 பேரும் அந்த பழைய பகையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த தலைமுறை அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அதுக்கடுத்த தலைமுறை அன்கோ போட்டு போயிட்டே இருக்கும். உண்டா இல்லையா? இது அந்த காலம்தான் இதையெல்லாம் என்ன செய்யும், மறக்க வைக்கும். அந்த உயிர் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அதனால் செற்ற மனம்னா பகை இருக்கிற மனமெல்லாம் போயிடும். என்ன போனால், பற்றுகள் போனால் தான் பகை போகும். பற்றுகள் அல்லது கடமைகள், பற்று கடமை எது இருந்தாலும் பகை போகாது. நீக்கி வாசமல்கு குழந்தையார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை. திரும்பவும் யார் மேலே ஏற்றுறாரு? அவர் மேலே ஏற்றுறாரு. ஆனால் இவரே 2 திருமணத்தை செய்தவர்.
அவர் அன்றைய நடைமுறையை அவருடைய பதிகத்தில் பாடுறார். எந்த வகையிலும் சங்கிலியார் சுந்தரருடைய சமய நெறிக்கு தடையாக இருக்கவில்லை. எந்த வகையிலும் பறவையார் சுந்தரருடைய சமய வாழ்க்கைக்கு தடையாக இல்லை. அன்றைய வாழ்க்கை முறையில் என்னமோ ஆண்களெல்லாம் சரியாக இருந்த மாதிரியும் பெண்கள் மட்டுமே பந்தத்துக்கு காரணமான மாதிரியும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இறைவன் படைப்பில் அந்த பெண் என்ற பாத்திரம் கொஞ்சம் பந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவனுக்கு பிள்ளையாகிறது, குடும்பமாகிறது, எல்லாமே என்ன செய்யுது, அவனுக்கு வர ஆரம்பிக்கிறது. புரியுதா இல்லையா? ஆனால் பெரியவங்க அந்த மாதிரி சொல்லி வந்திருக்கிறாங்க. பெரிய புராணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் தான் நாயன்மார்களுக்கே அந்த கூந்தலை அறுத்து கொடுக்குறாங்கல்ல ஒரு அம்மா. எந்த நாயனார் புராணத்தில் இல்லை, வேற ஒரு நாயனார் புராணத்தில் கூந்தலை அறுத்து கொடுக்குறாங்க. மானக்கஞ்சார நாயனார். அந்த இடத்துல சேக்கிழார் சொல்கிறாரு, தன்னுடைய கூந்தலை கொடுத்து அவங்க அப்பாவுடைய பிறப்பையே அறுத்தாங்கங்கிறார். தந்தையுடைய பிறவியை அறுக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தை. காரைக்கால் அம்மையார் எவ்வளோ பெரிய இடத்துல வர்றாங்க, மங்கையர்க்கரசியார் எவ்வளோ பெரிய இடத்துல வர்றாங்க. அதாவது ஞானசம்பந்தருக்கு ஏதாவது நடந்து விட்டால் உயிரை விட்டுருவேங்கிறாங்க, அவ்வளோ பெரிய இடத்துல வர்றாங்க. திலகவதியார் எவ்வளோ பெரிய இடத்துல வர்றாங்க. திருநாவுக்கரசரையே அவன் பேசுகிறாங்க, சென்று அவனுக்கு உரை அப்படிங்கிறாங்க. திருநாவுக்கரசருடைய அக்காவை வந்து கூப்பிடுறாங்க, சமணன் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் என்ன யார்? திருநாவுக்கரசர். சென்று அவனுக்கு உரை, அவன்கிட்ட போய் சொல்லு அப்படி. திருநாவுக்கரசர் அவன்னு சொன்ன உரையாள் யார்? திலகவதியார், கூட பிறந்த சொந்தம். அப்போது அந்த பெண் என்ற கேரக்டரை நம்முடைய மரபில் நம்ம அந்த மாதிரி என்னமோ பெண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி வந்துட்டோம். அதுக்கு சில காரணங்களும் என்ன செய்தது இருந்தது. தவளே இவள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே இவர் தமக்கு அன்னையுமாம் சொல்கிறார்ல அபிராமி பட்டர். மகனும் உண்டாயதென்றோ வல்லினி செய்த வல்லவமே. அந்த வரியை பிடிச்சிங்கன்னா நான் என்ன பேசணுங்கிறது புரிஞ்சிடும். அபிராமி பட்டர் சொல்கிறாரு, சும்மா உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார், இல்லறத்தானாக்கி முருகனுக்கு அப்பா விநாயகருக்கு அப்பாங்கிற ஒரு ஸ்டேஜை அம்மா கொண்டு வந்துட்டு அப்படிங்கிறார். மகனும் உண்டாயதென்றோ வல்லினி செய்த வல்லவமே. நீ இல்லைன்னா இவர் இப்படியே உட்காந்து சாமியாராக உட்காந்து இவரும் சாமியாராக்கி இருக்கிறவனையெல்லாம் சாமியாராக்கி வள்ளுவர் சொன்ன இல்லறமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீ அவரை கொஞ்சம் பக்குவப்படுத்தி சாந்தப்படுத்தி ஒரு இல்லறத்தானாக்கி அப்பா மனைவி தாய் என்ற ஒரு பந்தத்தை உண்டு பண்ணி கொடுத்தான்னு சொல்கிறார். அப்போ அந்த பந்தத்துக்கு யார் காரணமாகிறார்? பெண் என்ற கேரக்டரு காரணம். நான் சொன்ன இடம் புரிஞ்சுட்டேன் உங்களுக்கு? அதனால் ஆசை நல்கி வாசம் நல்கி குளறினார் வஞ்ச மனை வாழ்க்கை, அதுதானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆசை நீக்கி அன்பு சேர்த்து அன்பு அணிந்து ஏறு ஏறும் ஆசைகளை நீக்குங்கள்ங்கிறார். விடுமின் வெகுளி வேட்கை நோய் 45வது பதிகம். ஆசைகளை விடுங்க, ஆசைகளை நீக்கணும். ஆசைகளை நீக்கிறதுனா அந்த நீக்குவதற்குரிய பக்குவத்துக்கு வந்து நீக்கணும், வலிந்து நீக்கக்கூடாது. அந்த பக்குவம் அப்படின்னா பற்றற்ற நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு வந்து பல்லெல்லாம் போயிட்டு, அவருக்கு இந்த பனி காலங்களில் வயல்வெளிகளுக்குள்ளே சுற்றி சுற்றி பனி வந்து நாசி வழியாக உள்ளே போய் மூளையிலெல்லாம் கொஞ்சம் சிக்கலாயிற்று. அதற்கான ஆப்ரேஷன் பண்ணி ஊசிகளை நிறையா போட்டு பல்லெல்லாம் போயிட்டு. நாங்கள்லாம் வகை வகையாக பலகாரம் வாங்கிட்டு வருவார், முறுக்கு அது இதுன்னு அவர் கண்ணு முன்னால் சாப்பிடுவோம். ஒரு சின்ன பீஸ் கூட கேட்க மாட்டார். இடித்து தர்றோம்னா வேண்டாம் பாரு, வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பார். அவருக்கு அந்த மனநிலை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ரொம்ப சின்ன நானெல்லாம் என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பே எங்கள் சொத்துக்களையெல்லாம் எழுதி கொடுத்துட்டார். சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா பேர் சுயம்பு. சுயம்பு ஏன் இப்படி அவசரப்படுறா, கடைசியில் திராட்டில் விட்டுற போகிறானுவோ, திருநெல்வேலி பாசையில் பயங்காட்டுறாங்க எங்கள் அப்பாவை. அவர் சொல்கிறாரு, வடசேரி சந்தைக்கு போய் ஒரு கட்டு வாழை இலையை விற்றுட்டு காசு தாரேன்னு வாங்கி நடைபாதையில் உட்காந்து சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சிருவேன், இவனோட சொத்து வேண்டாம், இவனை விட்டானுன்னா போதும் அப்படிங்கிறார். புரியுதா? வடசேரி சந்தைக்கு போவாராம், வாழை இலை வியாபாரிக்கிட்ட ஒரு கட்டு வாழை இலையை வாங்குவாராம், விற்றுட்டு காசு தந்துடுன்னு சொல்லி விற்றுட்டு அவனுக்குரிய முதலையும் கொடுத்துட்டு இவருக்குரிய லாபத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாராம். யார் வேண்டாமா? பிள்ளையும் வேண்டாம், சொந்தமும் வேண்டாம், பந்தமும் வேண்டாம்னு அவர் சொன்ன டயலாக் நான் காதால் கேட்டிருக்கிறேன். புரியுதா? அப்போ அந்த மனநிலை எங்கேருந்து வரணும்? நமக்குள்ளேருந்து வரணும். அதைத்தான் அவர் வர சொல்கிறார், ஆசையை விடுங்கிறார். அன்பு சேருங்க, என்பு அணிந்து ஏறு ஏறும் ஈசர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோம். இவர் சொன்ன ஒரு காரணத்துக்காவது அது எதிர்கொள்பாடி ஊருக்கு போடுமா? சார், எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குத்தாலத்தில் இருக்குதா? எந்த குற்றாலம்? சோழ நாட்டு குற்றாலமோ பாண்டிய நாட்டு குற்றாலமோ? அந்த குற்றாலம் சோழ நாட்டு குற்றாலம்.
இப்போ தானே போனோம் பக்கத்தில். இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, ஏழை மனை வாழ்க்கை. இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம்னு ஒன்று இருக்கும். கோகுல் ஐயர்னு ஒரு ஐயருங்க இருந்தார் நம்ம ஊரில். அந்த கனியூர் வள்ளலார் கோயிலுக்கெல்லாம் பேச வருவார். அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க, நான் சம்பளம் வாங்க மாட்டேன். அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அவர் சொல்லுவார், ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், பள்ளப்பாளையம்னு ஒன்று இருந்தால் மேட்டுப்பாளையம்னு ஒன்று இருக்கும் அப்படிம்பார். புரியுதா? எல்லா மேடையிலும் சொல்லுவார், பள்ளப்பாளையம்னு ஒன்று இருந்தால் இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம்னு ஒன்று இருக்கும். வாழ்க்கையில் இன்ப பகுதின்னு மட்டும் ஒன்று கிடையாது, துன்ப பகுதின்னு மட்டும் ஒன்று கிடையாது. ஜாதகத்தையே கோர்க்கும்போது ஒரே ஜாதகத்தை ஏன் கோர்க்க மாட்டேங்கிறாங்க? துன்பம் வந்தால் மொத்தமாக வந்துடும், இன்பம் வந்தால் மொத்தமாக வந்துடும். ரெண்டும் டிவைடாகி வரணுங்கிறதுக்காக தான் ஜாதகத்தை மாற்றி கோர்க்கிறது. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, ஏழை. ஏழை என்பதற்கு இந்த இடத்துல அறியாமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏழைன்னா அறியாமை. அம்மைக்கு பேர் ஒரு ஏழைன்னு பேர். திருவாசகத்தில் ஏழை பங்காளன். அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, சிவனோடு ஒப்பிடும்போது சிவனை விட பெருசுன்னு அம்மையை சொல்ல முடியாதுல்ல. அப்போ அம்மை ஏழையாயிருது. ஒரு பணக்காரனோட ஒருத்தனை ஒப்பிட்டா ஏழைங்கிறீங்கல்ல, சிவன்கிட்ட போய் அம்மையை ஒப்பிட்டா என்ன ஆகுறது? அம்மை யாராகுது? ஏழையாகுது. ஏழை மனை வாழ்க்கை. ஏழை மனை வாழ்க்கை எத்தனாவது மந்திரம்? 7வது மந்திரமா? வாழ்க்கை. முன்பு சொன்ன மோளைமையால் முட்டை மனத்தீரே. காக்கா முட்டைன்னு பேரே வச்சுட்டார். நமக்கு கிராமங்களில் முட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேரே வச்சுட்டார். முட்டை மனத்தீரேனார். எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரம். மோளை என்றால் அறிவில்லாமைன்னு அர்த்தம். மோளை அறிவில்லாமை. முன்பு சொன்ன மோளைமையால் முட்டை மனைத்தீரே. அதில் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, நான் இதை உங்ககிட்ட ரொம்ப முன்னாவே சொல்லியிருக்கலாம். அவர் சொல்ல வந்த செய்தி, இந்த நிலையாமை கருத்துக்களையெல்லாம் நான் உங்ககிட்ட ரொம்ப அட்வான்ஸாகவே சொல்லியிருக்கலாம். சொன்னால் ஏற்கணுமில்ல, சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏற்க மாட்டோம். நம்ம பெற்றோரே நமக்கு அறிவுரை சொன்னால் கேட்குறோமா? எல்லாம் முடிஞ்சு வந்தவரை என்ன சொல்கிறோம்? அப்பா நீ அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்பாவே இருக்க மாட்டார், போய் சேர்ந்துருப்பார். எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார், அவர் தான் இருக்கும்போது தான் நீ கேட்கலையாச்சு. அப்பா போன பிறகு அவனுக்கு அந்த ஞானம் வரும். அப்பா அன்னைக்கே சொன்னாரும்பா. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஏன் இந்த அறிவுரையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை தெரியுமா? நீங்கள் அறிவில்லாதவங்களாக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இந்த அறிவுரையை நான் என்ன செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன், சொல்ல முடியாததில் இருக்கிறேன். எல்லா அறிவுரைகளையும் எல்லா நேரங்களையும் சொல்ல முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கும்போது பசங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் வர்ற டைமில், பப்ளிக் எக்ஸாம்ங்கிறத விட ஆனுவல் எக்ஸாம் வர்ற டைமில் நிறைய அறிவுரை சொல்லுவேன். பாடம் நடத்துகிறதெல்லாம் முடிஞ்சிடும், அறிவுரை நிறைய சொல்லுவேன். எதையுமே காதில் வாங்க மாட்டான். ஆனுவல் எக்ஸாம் அது 10th இருக்கலாம், 9th இருக்கலாம், 8th இருக்கலாம். பிறகு நான் சொல்லுவேன், டே கவனமாரு, ஃபெயில் ஆகிடுவேன், டுட்டோரியலுக்கு போய் பணம் செலவழிக்கணும், ஃபெயில் ஆனால் பெற்றோர்கள் படிக்க வைக்க மாட்டாங்க, பெரும்பாலும் உன்னுடைய பிரேக் டவுன் ஆகிரும், அதுக்கு பிறகு நீ திரும்ப படிப்பியா படிக்க மாட்டியாங்கிறது சாமிக்கு தான் தெரியும், களை எடுக்கப்போ வண்டி ஓட்டப்போன்னு விளட்டி விட்டுருவாங்க, இதெல்லாம் எதையுமே காதில் வாங்க மாட்டான். கடைசியில் ஃபெயில் ஆகிட்டு, சார் நான் ஃபெயில் ஆனதுக்கு சயின்ஸ் டீச்சர் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இருக்கட்டு, நீங்கள் எதுவுமே கண்டுவிடாமல் இருக்கு. டே அதுதான் போன வருஷமே சேர்த்து பேசினேன் நல்லடா, அதான் உன்ட்ட முதல்ல நான் அட்வான்ஸாக இது தானடா பேசினேன், நீ எங்கே காதில் வாங்கினேன்? அது அந்த அறிவுரையே பயன்படாத நேரத்தில் கேட்டு என்ன பிரச்சனை? இறக்கப்பட்டு என்ன ஆக போகுது? அவர் சொல்கிறாரு, அந்த உரிய நேரத்தில் நான் ஏன் சொல்லவில்லை என்றால், நான் சொன்னாலும் நீ என்ன செய்ய மாட்டாய். எனக்கு சுந்தரர் கல்யாணத்தில் இறைவன் தடுக்கும்போது இவர் ரொம்ப கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்திருக்கலாம், என்ன இப்படி நடக்குது, கல்யாணத்தை அன்னைக்குமா? ஓ அப்படி யோசித்திருக்கலாமில்ல. சாமிக்கிட்ட சண்டை தானே போட்டார், சாமிக்கிட்ட சண்டை தான் போட்டார். நான் உங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி தடுத்தாளலான்னு தானே கேட்டார். சுந்தரரே மையல் மானுடமாய் மயங்க துடிக்கிறார், நம்மெல்லாம் எம்மாத்திரம். அப்போ அந்த அறிவுரைகளெல்லாம் உரிய நேரத்தில் என்ன செய்யாது, பயன்படாது. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அறிவுரை தேவைப்படும் போது கிடைக்காது, கிடைக்கும்போது மதிப்பு தெரியாது. இது ஒரு டயலாக் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அறிவுரை தேவைப்படும் போது கிடைக்காது, கிடைக்கும்போது அதன் மதிப்பு தெரியாது, மதிப்பு தெரியாது. அதாவது முன்னோரு மொழியும் முழு நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். பின்னே இனிக்குங்கிறது எப்போ தெரிகிறது? கசக்கிறது தானே தெரியுது, கசக்கிறது தானே தெரியுது.
அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நானே உங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லலாம், சொன்னால் நானும் மைக்குன்னு தான் இருக்கணும். இவற்றை யார் கேட்டது, இவரை எதுக்கு கூப்பிட்டோம், தேவாரத்துக்கு பொருள் சொல்ல சொன்னோம், என்ன பெரிய கருத்து இவருக்கு தான் வருமா, அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு டென்ஷன் ஆகிருவீங்க. உங்களுக்கு தேவை தேவாரம், அதை தான் நான் சொல்ல முடியும். சொல்லணும்னா எவ்வளோ அறிவுரை சொல்லலாம், உண்டா இல்லையா? அப்போது மோளைமையால் முட்டை மனத்தீரே அன்பரல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடி சேரார். அந்த வரியை பாருங்கள். சிவன் மேல் அன்பு இல்லை, நான் குருவடியுமாக இருக்கிற இறைவன் திருவடிக்கு நீ போகவே முடியாது. ஒரு சித்தாந்தம் சொல்லுவோமா? 11ஆம் சொல்லுங்கள். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்களில் செல்லுமே. இதை சொல்லுங்கள். அன்பர் அல்லால் அடிகள் சேராரு. 11ஆம் அப்படியே இருக்குது. அன்பு இருக்கிறவன் திருவடிக்கு போவான்னு சொல்லுது 11ஆம். இவர் சொல்கிறாரு அன்பு இருக்கிறவன் திருவடிக்கு போவான்னு, இவர் தேவாரத்தில் சொல்கிறார். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இறைவன் நமக்கு கொடுத்த வரம், எனக்கு திருமுறைக்கு சித்தாந்தத்துக்கு எந்த வேற்றுமையும் தெரியலை. அதுக்கான ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெண்டும் ஒன்று தான், புரியுதா? அது தத்துவமாக இருக்குது, இது இலக்கியமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். தந்தையாரும் தவ்வையாரும், தவ்வைன்னா அக்கான்னு அர்த்தம். தவ்வை என்ற சொல்லுக்கு அக்கா, தமக்கை. தவ்வை, திருக்குறளில் தவ்வை என்ற வார்த்தை இருக்குது. தவ்வையை காட்டிவிடும் வள்ளுவர் சொல்கிறார். அதாவது நீ உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீ பயன்படுத்தலைன்னா தவ்வையை காட்டிவிடும்னா மூதேவி வந்துடுவாங்கிறத தான் தவ்வையை காட்டிவிடும் வள்ளுவர் சொல்வார். தவ்வைன்னா மூதேவி. யாருடைய அக்கா? சீதேவியுடைய அக்காவை வள்ளுவர் தவ்வைங்கிறார். திருக்குறளில் தவ்வைங்கிற வார்த்தை இருக்குது, அக்கா. தந்தையாரும் தவ்வையாரும் எந்தனை சார்பு ஆகார். எள்தனை, எள்ளளவும் நமக்கு சார்பு கிடையாது. அவங்க அக்காவையே சொல்லிவிட்டார். அவர் தந்தையின் தம்பியே சொல்லியிருக்கலாம்ல. யாரை சொல்கிறாரு? அக்காவை. ஈண்டாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினரும், அதான் அக்கா. அக்காவே எழுதளவும் சார்பு கிடையாது. அதாவது எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இந்த பிறப்பு தானே, இந்த பிறப்பு நிலையோடு முடிஞ்சதில்லை. அதான் பட்டினத்தார் சிம்பிளாக அடித்தார்ல, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. கடைசியில் போகும்போது காதற்ற ஊசி என்ன செய்யாது, வராது என்று சொன்னார்ல. அப்போது அப்பா தமக்கை எள்ளளவுக்கு கூட நமக்கு சார்பு ஆகார். இந்த பதிகத்தை நீங்கள் பாடும்போது கூட உங்களுக்கு இவ்வளோ பயம் வந்திருக்காது. இப்படி தெரிஞ்சால் அந்த பதிகத்துக்கு வராமலே போயிருக்கலாமா, அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கலாமோ. நாம் எல்லாம் நல்ல காசை வாங்கி நகையை வாங்கினோமா, கலர் கலராக சேலை துணிகளை எடுத்தோமா, நகையை போட்டோமா, விலை உயர்ந்த காரில் போகலாமான்னு கற்பனையில் வந்துட்டு இருந்தால் இவர் ஒன்றும் ஆகாது, அப்பா ஆகாது, அம்மா ஆகாது, மனைவி ஆகாது. மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு. பட்டினத்தார் மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு எனும்படி கேட்டுவிட்டோம். இனி கேள்மனமே ஓடு உண்டு, கந்தை உண்டு, உள்ளே எழுத்தைந்தும் ஓத உண்டு, தோடுண்ட கண்டன் அடியார் துணை நமக்கு உண்டு. பட்டினத்தார் இவ்வளோ கம்பீரமான பாட்டு. பட்டினத்தார் பாட்டை டெய்லி படிக்கணும்னு ஆசைப்படுவேன், நேரம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்தது பட்டினத்தாருடைய தமிழ். நிலையாமைக்கு நம்பர் 1 யார் தான்? பட்டினத்தார். நம்பர் 1 நிலையாமைக்கு பட்டினத்தார் தான். அவர் ஒருத்தர் பழக பழக அவருக்கு அந்த நிலையாமை கான்செப்ட் வந்து அவருக்குள்ள என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிச்சிடும். எழுதனை சார்பு ஆகார். எழுதனைனா எள்ளளவுன்னு அர்த்தம். வந்து நம்மோடு உள்ளளாவி வானநெறி காட்டும். 9வது மந்திரம் தானே? 9வது மந்திரம். உள்ளளாவினா உள்ளே கலந்து நம்மளோடு பேசி வந்து நம்மோடு உள்ளளாவி வானநெறி காட்டும். வானநெறினா மோட்சம் காட்டும். வானநெறி காட்டும். சிந்தையீரே நெஞ்சினீரே திகழ்மதியம் சூடும். அந்த 2வது வரியை இறைவன் மேலே ஏற்றக்கூடாது, பக்குவப்பட்டவங்க மேலே ஏற்றணும். 2வது வரியை யார் மேலே ஏற்றக்கூடாது? இறைவன் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும், இறைவன் மேலே ஏற்றக்கூடாது. எங்களோடைய உசாவி மோட்ச நெறியெல்லாம் காட்டக்கூடிய சிந்தனை உடையவங்களே, அல்லது சிந்தனை ஜீவன் முக்தர்கள், வெரி குட், அணைந்தோர் சிந்தனை உடையவங்களே, நீங்கள் காட்டுபவராக இருக்கலாம் அல்லது காண விரும்புகிறவங்களாக இருக்கலாம். சிந்தையீரே நெஞ்சினீரே திகழ்மதியம் சூடும். எந்தை கோயில் எங்கே போங்க? மோட்சத்தை காட்டுகிற ஆற்றல் படைத்தவங்களாக இருந்தாலும் கோயிலுக்கு போங்க என்று சொல்கிறார். குருதி சோர ஆனையின் தோல் கொண்ட குழல் சடையன். யானையினுடைய தோலை இரத்தம் ஒழுகும்படியாக உரித்தவர்.
குழல் சடையன்னா இறைவனுடைய சடை வந்து குழல் மாதிரி இருக்குதுங்கிறார். உரையாசிரியர் அந்த குழல்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாருன்னா, கூந்தலை முடிக்கின்ற வகைங்கிறார். கூந்தலை கட்டுகின்ற ஒரு வகை என்று சொல்கிறார். குழல் சடையன் மருதுகீரி ஊடு போன மாலையனும் அறியா. இந்த மருதுகீரி என்ற கதை தெரியணும்னா பாகவதம் தெரியணும். திருமாலுடைய திருவிளையாடல், கண்ணனுடைய திருவிளையாடலில் மருத மரத்துக்கு இடையில் அந்த மருத மரத்தை உடைச்சிக்கிட்டு திருமால் போன ஒரு வரலாறு வந்து பெருமாளுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை யார் மேலே வச்சு சொல்கிறாரு? அந்த கதையை திருமாலை சொல்லும்போது சொல்கிறார். மருதிகீரி ஊடு போன மாலையனும் அறியா, சுருதி யாருக்கும் சொல்ல ஒண்ணா சோதியம் ஆதியான். சுருதி என்பது இந்த இடத்துல வேதத்தை குறிக்கும். சொல்ல ஒண்ணா சோதியம் ஆதியான். சுருதி யாருக்கும், வேதம் இறைவனை புகழ்கின்ற சொல்லுவுக்கு அடங்காத சோதி வடிவாக இருக்கிறான், அழகில் ஜோதியனாக இருக்கிறான் இறைவன். ஜோதி இப்போதான் அங்கே பார்த்துட்டு வந்தோம். எங்கே? அந்த பித்தா பிறைசூடிலையும் பார்த்துட்டு வந்தோம். சோதியம் ஆதியான் கருதுகோயில் எதிர்கொள் பாடி என்பது அடையும். ஆதியான் கருதுகோயில்னு சேர்த்து படிக்கணும். இறைவன் விரும்புகின்ற கோயில்னு அர்த்தம். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது கோயில், அதனால தான் கருதுகோயில்னார். முத்து நீட்டு பவளமேனி செஞ்சடையான் உரையும். நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம், சரியா? முத்து நீட்டு பவளமேனி செஞ்சடையான் உரையும். முத்து போன்ற நீர் பூசி இருக்கின்ற பவள நிறமுடைய இறைவன் உரைகின்ற. அடுத்தது புத்தர. பத்தரா புத்தரா? பத்தர் தானே கரெக்டு. பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பரமனையை பணிய. ஆனால் அதில் இருக்கிறது அந்த தகரத்தோடு சேரும்போது பூ மாதிரி இருக்குது. பத்தர் தான் கரெக்ட். நான் மூலம் இருக்குது, டவுட் வந்து எடுத்து பார்த்துக்கிடுங்க. எந்த ஊர்? ஆமாம் போட்டிருக்காங்க. ஓ சரி சரி ஓகே. பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பரமனையை பணிய. அழகான வரி. சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் சடையன் அவன் சிறுவன். சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன், அடியார்க்கும் அடியேன். அடியார்க்கும் அடியேன்கிறது தான் தொண்டர் தொண்டன். அடியார்க்கும் அடியேன்கிறது யாருடைய தனி கோட்பாடு? சுந்தரருடைய தனி கோட்பாடு. சடையன் அவன் சிறுவன், அவங்க அப்பா பேரை சொல்கிறாரு. சடையன் அவன் சிறுவன், தன்னைத்தானே. சிறுவன் என்பது இந்த இடத்துல மகன் அர்த்தம். மகன் என்று பொருள், சிறுவன் என்று பொருள் அல்ல. கேரளாவில் முருகனுக்கு பேர் பையன், அதுக்காக அவர் பையன் அர்த்தம். பையனூர்னு ஒரு ஊர் இருக்குது, முருகர் கோயில் இருக்கிற ஊர் கேரளாவில் இருக்குதா? பையனூர். கேரளாவில் முருகனுக்கு பேர் பையன். இருக்குதில்ல கேரளாவில்? முருகனுக்கு பேர் பையன் கேரளாவில். இப்போ விசாரித்து கண்டுபிடிச்சிருங்க. பவளமேனி செஞ்சடையான் உரையும் பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன். பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன். அழகான வரி, சேர்த்து சொல்லணும். பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன். யாரை மட்டும்தான் பணியணும்? பரமனையே பாடுவார். அப்படியே வருதுங்க, பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். அப்படியே வருது, திருத்தொண்ட தொகை அப்படியே கிராஸ் ஆகுது. சடையன் அவன் சிறுவன், பத்தன் ஊரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரை. இறைவனுடைய திருவடியை பணிவார்கள்னு சொல்கிறாரு. நாம் திருமந்திரத்துக்கு போகிறோம். ஒரு 15 நிமிடம் திருமந்திரம் பார்க்குறோம். 1 மணிக்கு உணவு இடைவேளை. 1:30 மணிக்குள்ளே ரெடியான பாடுங்க. பாடி முடித்த பிறகு ரெடியாக இருங்க. திரும்ப நான் வர்றேன். கொஞ்சம் நான் வந்தோம். இவ்வளோ அழகாக ஒரு அறை கிடச்சிருக்குது ஃபேனோட, நல்லா பொறுமையாக படிச்சுட்டு போகலாம். கணியூர்காரங்க டைம் ஆனால் என்ன செஞ்சுருங்க, கிளம்பிடுங்க. நீங்கள் அது வேறு வாத்தியார் இப்படி சொல்லிட்டார வராமல் இருந்துடலாமா அப்படின்னு ஐடியா பண்ணிடாதீங்க. ஆமாம், திருமந்திரத்துக்கு போக போகிறோம். 4ஆம் தந்திரம் திரிபுரை சக்கரம். அந்த திரிபுரை அந்த திருமந்திரத்தில் போய் பார்த்தா இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் இருக்குதுன்னா, அம்மையினுடைய நாமங்கள் பல சொல்லப்பட்டது, முடிஞ்சுது. அவ்வளோதான் பொழிப்புரை. ஆனால் குறிப்புரை நல்லா கொடுத்துருக்குறாங்க. திரிபுரை. அம்மைக்கு திரிபுரைன்னு ஏன் பேர் வருதுன்னா, திரிபுரத்தை எரித்த இறைவனுடைய தேவி.
திரிபுரை. சுந்தரி, அதாவது அபிராமி அந்தாதியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியில் திருமந்திர தாக்கம் 90% இருக்குது. அவர் இந்த திருமந்திரத்தில் அம்மை எங்கெல்லாம் வருதோ அதை அப்படியே எடுத்து எங்கே கையாளுறாரு, அபிராமி அந்தாதியில் கையாளுறாரு. அதனால தான் அபிராமி அந்தாதிக்கு சக்கரம் போடுறாங்க. ஏன்னா திருமந்திரத்துலேருந்து அது உள்ளே போனதுனால தான் அந்த அபிராமி அந்தாதி பாடல்களுக்கெல்லாம் என்ன அமைக்கிறாங்க, சக்கரங்கள் அமைக்கிறாங்க. புரியுதா? இந்த இது நீங்கள் அபிராமி அந்தாதியில் போனீங்கன்னா அந்த வரிகளெல்லாம் அப்படியே இருக்குது. சுந்தரினா அழகி. அந்தரி என்பதற்கு பொருள் அருள் வெளியில் இருப்பவள், அந்தரம். சுந்தரி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி அந்தரி நீலி அழியாத கன்னிகை, அதனுடைய தாக்கம் தான் இது, இதனுடைய தாக்கம் அது. அந்தரி என்ற சொல்லுக்கு ஆகாயத்தில் இருப்பவள் அல்லது அருள் வெளியில் இருப்பவள். சிந்துரை, சிந்துரம்னா திலகத்தை அணிந்தவள். அந்த சிந்துர வண்ணத்தினால் எங்கே இருக்குது, அபிராமி அந்தாதியில் இருக்குது. சிந்துர வண்ணத்தினால் அம்மை பற்றி திருமந்திரத்தில் வர்றது எல்லாம் அபிராமி அந்தாதியோட கம்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அபிராமி அந்தாதியை கொண்டு லலிதா சகஸ்ரநாமத்தில் பொருத்துவாங்க. ஆனால் திருமந்திரத்தில் பொருத்துறதுக்கு ஆள் கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தில் போய் பொருத்துவாங்க. புரியுதா? சந்திர மண்டல மத்யா, திரு லலிதா சகஸ்ரநாமம் சந்திர மண்டல மத்யா, அது அபிராமி அந்தாதியில் எங்கே வருது, இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் திருமந்திரத்தில் இணைச்சி படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறையா இருக்குது. பரிபுரை, பரிபுரை என்றால் சிலம்பு அணிந்தவள். பரிபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம். நாரணி, நாரணி என்பதற்கு நாராயணனுடைய தங்கை. ஆம்பல வண்ணத்தி, இப்படி பல வண்ணங்கள் உடையவளாக இருக்கிறாள், பல தன்மைகள் உடையவளாக இருக்கிறாள். இருள்புரை ஈசி, ஈசி என்ற சொல்லை ஈஸ்வரின்னு நீட்டணும். ஈசி என்பதை ஈஸ்வரி என்று நீட்டி படிக்கணும். இருள்புரை என்பதற்கு அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. இருள் என்பது நீல நிறத்தை குறிக்கும். நீல நிறமுடையவள்னு பொருள். மனோன்மணி, இந்த மனோன்மணி தான் நேரடியாக நமக்கு யோக சாதனத்தில் நேரடியாக வரக்கூடிய அம்மை. யார்? மனோன்மணி. எந்த ஆதாரத்துக்குரிய தெய்வம்? 6ஆம் ஆதாரத்திற்குரிய தெய்வம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதத்துக்கு ருத்ரை, விசுத்திக்கு மகேஸ்வரி, 6ஆம் ஆதாரத்துக்கு மன உள்மணி மனோன்மணி, மனதின் உள்ளே இருக்கிற மணி மனோன்மணி. 6ஆம் ஆதாரத்திற்குரிய ஆண் தெய்வம் சதாசிவம். சதாசிவம், புரியுதா? சதாசிவம். மனோன்மணி என்ன வருபல வாய் நிற்கும் மாமது தானே. இவ்வாறு பலவாக அம்மை நிற்கிறாள். திரிபுரையாக, சுந்தரியாக, அந்தரியாக, சிந்துரமுடையவளாக, சிலம்பணிந்தவளாக, நாராயணியாக, இப்படி பல வகையான வண்ணம் உடையவளாக, ஆம் என்ற சொல்லுக்கு பொருந்தியன்னு அர்த்தம். பல ஒளி தன்மை உடையவளாக, நீல நிறத்தவளாக, ஈஸ்வரி என்ற பெயருடையவளாக, மனோன்மணியாக அம்மை பல தன்மைகளில் இருக்கிறாள். திரிபுர சக்கரத்திலேருந்து இந்த மந்திரத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையான சக்கரம் ஒரு வகுப்புக்கு ஒரு மந்திரம் கூட நடத்த முடியாது. அந்த சக்கரத்திலேருந்து எந்த மந்திரமும் எடுக்கலை. இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, பெரிய அளவில் பேரு தான் திரிபுரை சக்கரம், பெரிய அளவில் சக்கரம் கிடையாது. திரு அம்பல சக்கரம் அதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா கையாள முடியாதுங்கிறதுனால தான் விட்டுட்டாங்க. கையாள முடியாதுங்கிறதுனால தான் விட்டுட்டாங்க. ஒரு விஷயம் உறுதி, அதாவது திருமந்திரம் பாடமாக வர்றதுக்கு முன்பு தேவாரம் ஓரளவு நடத்துறது யார் வேணாலும் நடத்தலாம். ஆனால் திருமந்திரமும் பாடமாக வந்த பிறகு நம்ம சாதகராக இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. சாதகராக இருக்கணும். மினிமம் சரியகிரியையாவது இருக்கணும். சிவலிங்க பூஜை வரைக்குமாவது அவருக்கு என்ன இருக்கணும், பயிற்சி இருக்கணும். இல்லாதவங்க திருமுறை எடுக்கிறதுங்கிறது தியரியாக இருக்குமே தவிர என்ன சேராது, அவரும் மாற முடியாது, யாரையும் அவரால் மாற்ற முடியாது. ஏன்னா திருமந்திரம் இவ்வளவு திருமந்திரம் சிலபஸ் இதான் ஃபஸ்ட் இயர், இதான் முதல் தடவை. நம்ம திருமூலர் நம்முடைய மடத்தை சேர்ந்தவருங்கிறதுனால பாடமாக வச்சு விட்டாங்க. அடுத்த மந்திரம்
முதல்ல 10 வச்சாங்க, அதுக்கப்புறம் 5 வச்சாங்க. ஏன்னா ஒரே மந்திரம், உணவு அருந்த போயிடலாம். எத்தனாவது மந்திரம்? தானே அமைந்த முப்புறம் தன்னிடை. தானே அமைந்த என்பதற்கு வியாபகம் உடையன்னு அர்த்தம். முப்புறம் தன்னிடை. இந்த இடத்துல முப்புறம் என்பதற்கு அசுரர்களுடைய முப்புறம்னு பொருள் எடுக்கக்கூடாது. ருத்ர உலகம், விஷ்ணு உலகம், அயன் உலகம்னு பொருள் எடுக்கணும். ருத்ர உலகம், விஷ்ணு உலகம், அயன் உலகம். புறம்னா உலகம்னு அர்த்தம், அவ்வளோதான். ருத்ர உலகம், விஷ்ணு உலகம், அயன் உலகம். தானே அமைந்த முப்புறம் தன்னிடை தானான மூவுரு ஓருரு தன்மைகள். அந்த ருத்ர உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கலாம், மாலா இருக்கலாம், அயனாக இருக்கலாம், எல்லாருக்கும் தேவியாக இருக்கிறது சிவசக்தி தான். சாமிகள் வேறையாக இருக்கலாம், எல்லாருக்கும் தேவியாக இருக்கிறது என்ன சக்தி தான்? சிவசக்தி தான்னு சொல்கிறார். தானான பொன் செம்மை வெண்ணிறத்தாள் கல்வி. நீங்கள் அந்த 2வது வரியை நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த 30 தேவியர் இருக்காங்கல்ல, யாரெல்லாம்? பார்வதி, கலைமகள், அலைமகள், மலைமகள். கலைமகள்ங்கிறது சரஸ்வதி இதில் வரும், அலைமகள்ங்கிறது திருமகள் இதில் வரும், மலைமகள்ங்கிறது பார்வதி வரும். அபிராமி அந்த அதில் இந்த வரி அப்படியே இருக்குது, வேறு வடிவத்தில் இருக்குது. கண்டுபிடிங்க வீட்டில் போய். 3 பேரையும் ஒரே வரியில் கொண்டு வருவார் பட்டர். பட்டருக்கு அப்படி கொண்டு வரணுங்கிற சிந்தனையை கொடுத்ததே யார் தான்? திருமூலர் தான். திருமூலர் தான். நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி என்னென்னா, அபிராமி அந்த அதை தீவிரமாக படித்தீங்கன்னா இந்த 4ஆம் தந்திர சக்கரமெல்லாம் கைகூடும். தீவிரமாக படித்தீங்கன்னா அபிராமி அந்த அதில் அதிக பயிற்சி செலவழிக்கணும், கட்டாயம் செலவழிக்கணும். ஆனால் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது இன்றைக்கி என்ன கிழமைங்கிறத நான் சைக்கிளை எடுத்த உடனே எனக்குள்ள ஒரு மந்திரம் ஓடும், அதை வச்சு கிழமையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் கிழமை தெரியாது. ஒரு நாளைக்கு 5 நாள் ஸ்கூலுக்கு போகிறோமல்ல, ஒரு நாளைக்கு 20 மந்திரம் சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை சைக்கிள் எடுத்தால் தானாக மைண்டு 21வது மந்திரத்தை சொல்லும். அப்போ இன்றைக்கி என்ன கிழமைன்னு தெரியும். அப்படி சொல்லிகிட்டு இருந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ வீட்டில் அபிராமி அந்தாதி டெய்லி ஒரு 20 மந்திரம் வாசிக்கிறேன். அதெல்லாம் மறந்து போச்சு ரொம்ப. ஆனால் அபிராமி அந்தாதி சொற்பொழிவோ அல்லது அதோடைய கருத்துக்களோ எதுவும் மறந்து போகலை, நல்லா நினைவு இருக்குது. இப்போ ஒரு பெயர் சூட்டு விழாவுக்கு போயிருந்தோம். குழந்தைக்கு பேர் அபிராமி தான் வச்சாங்க, அபிராமி தான் பேர் வச்சாங்க. அப்போ ஐயர் வந்து நிறைய மந்திரம் சொல்லி எல்லாம் பண்ணார். 2 பேர் தான், நானும் சக்தியும் தான் போயிருந்தோம். 2 பேர் தான் அழைப்பு, வேறு யாருக்கும் அழைப்பு கிடையாது. என்னையை வந்து நீங்கள் திருநீர் வைங்க நாங்கள். அப்போ அபிராமி அந்தாதி சொல்லி தான் துணையும் தொழுந்தைவும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் அந்த மந்திரம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வியா மனந்தரும் தெய்வ வடியும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி 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 கடைக்கண்களே அப்படின்னு வச்சு விட்டுரும். பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அதனால் அபிராமி அந்தாதிக்குள்ளே போய் பாருங்கள். பொன் செம்மை வெண்ணிறம் 3 தேவியர் வந்தாச்சுங்க. உரையில் அந்த குறிப்பு இல்லை. அபிராமி அந்தாதியை வச்சு நான் அந்த குறிப்பை கண்டுபிடிக்கிறேன். பொன்னிறம், சிவப்பு நிறம், வெண்ணிறம். புரியுதா? கலைமகள், அலைமகள், மலைமகள் 3 பேர் அதில் வர்றாங்க. தானன போகமும் முத்தியும் நல்குமே. அந்த அம்மை வந்து தானான போகத்தையும் கொடுக்கிறது, முத்தியையும் கொடுக்கிறது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும், அதே சுந்தரருடைய வரி. புனற்பானை போகத்தையும் கொடுக்குது, முத்தியையும் கொடுக்கிறது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவாங்கண்டாய் என்று படிக்கிறோம். நம்ம மீதி இருக்கிற பகுதியை நம்ம திரும்ப படிச்சுக்கலாம். நான் வந்து நடத்துவேன். நடத்திட்டு நேரம் இருந்தால் அடுத்த பதிகம் கூட தொடங்குவோம். நீங்கள் எல்லாருமே நீங்கள் இருக்கிற உங்களுடைய முகத்தை பார்த்தா காலையில் வந்து அதே மலர்ச்சியோடு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அதனால் அன்னம்பாலிப்புக்கு பிறகு நீங்கள் பாட்டு பாடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாட்டுக்கு வாங்க. நேரம் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பாட்டுக்கு வாங்க. பாட்டு முடிஞ்சவரை வகுப்படுப்போம். சரியா? நிறைவு பண்ணும். சிவாயினம். உதித் காசன்லாம் எங்கே போனா? அவனை கூப்பிடுங்க.
எதுக்கு வெளியே போனீங்க? சரி, இதை எடுத்து அங்கே வச்சு ஆஃப் பண்ணி வச்சிரு. இந்த செல்லை ஆஃப் பண்ணுங்க. இந்த செல்லை ஆஃப் பண்ணணும். ஓகே, ஒரு விண்ணப்பமா? சரி, ஓகே ஓகே. சரவணன், ஓகே சரி. இங்கே தான் நீங்கள் பக்கத்தில் தானே? சரி, பேனா கொடுங்க, அமௌண்ட் எழுதி வச்சு. இன்னொன்று நாளைக்கு வந்துடும், அப்படி தானே? நாளைக்கு வந்துடும். இப்போ சேர்ந்து ஒரு பணம் இப்போ கொடுக்குறாரு. கொடுக்குறாரு. ஏன்னா டைம் இல்லை, அதனால. ஆமாம், உங்கள் அப்ளிகேஷனில் வர வச்சுருக்கா? உங்கள் அப்ளிகேஷனில் வர வச்சிடலாமா? சரி, ஓகே. சரி, நல்லது. சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டோம்னா அடுத்த வேலையில் ஏதோ கோயில் குளங்களாம் சுற்றுறதுக்கு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? இதிலே கடந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டு. ஓ சரி, அப்படியா? சரி, வாங்கிக்கிறாராம்மா? சரி, நல்லதாக. சரி, ஓகே. ஜிபே நம்பர் இருக்குது. எங்கள் நம்பர் தான், என்னோடய துணைவியார் நம்பர் தான். அதுதான். அந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்த வேலையை பார்க்கல. இதிலேயே மண்டை பிடிச்சி தலைவலிக்குது. வரவு செலவு அப்ளிகேஷனு அதனால் போகணுமா இப்போ நீங்கள்? சரி, நல்லது. சரி, ஆமாம் ஆமாம், அது ஓடி எல்லாம் ஓடிடுவாங்க. எல்லாம் உறுதியா சாப்பாடு கொடுத்துடலாமா? செல்லு உதித் காசன் இந்த